மழலை பருவம், பிற்பாடு வளர் இளம் பருவம் முடித்து நாங்கள் இப்பொழுது அவர்களுடைய முழு வளர்ச்சி பருவம் அல்லது முழுமை பருவத்தில் பெற்றாருடைய கடமைகள் என்ன என்கிறதை நாங்கள் சிந்திக்க ஆரம்பித்திருந்தோம். அதிலே பெற்றாருக்கு கத்தர் வைத்திருக்கிற கடமைகளின் வகைகள், அந்த கடமைகளை நிறைவேற்றத்துக்கான கருவிகள் என்று சொல்லி நாங்கள் அதை இரண்டாக பிரித்திருந்தோம். அதிலே அந்த கடமைகளின் வகைகளை நாங்கள் மறுபடியும் இரண்டாக வகைப்படுத்தினோம். ஒன்று, பிள்ளைகளுக்கு பொருத்தமான தொழில்களையும் அவர்களுக்கான இடங்களையும் ஏற்படுத்தி கொடுத்தல், அதிலே அவர்களுக்கு கத்தர் கொடுத்திருக்கிற வரங்களை அவர்கள் நன்றாக அபியாசிக்கத்தக்கதாகவும், இரண்டாவது பிள்ளைகளுக்கு பொருத்தமான திருமணத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தல் என்கிற அந்த இரண்டு கடமைகளை நாங்கள் அதிலே பிரித்திருந்தோம். அதே முதலாவது கடமையாக பிள்ளைகளிலே நாங்கள் அடையாளம் கண்டு அவர்களுக்கு பயிற்சி அளித்து பேணி வளர்த்த அந்த வரங்களை அப்பியாசிக்கிறதுக்கு பொருத்தமான இடத்தையும் தொழிலையும் ஏற்படுத்தி கொடுத்தல் என்கின்ற விஷயத்தை நாங்கள் சென்ற வாரம் பார்க்க ஆரம்பித்திருந்தோம். அதனால அந்த விடயத்தை குறித்து நாங்கள் பார்த்த பொழுது குறிப்பாக பெற்றார் அந்த சத்தியம் பிள்ளைகளுக்கு பொருத்தமான தொழில் அல்லது நாங்கள் சொல்றது வேதாகம மொழியில அழைப்பு, காலிங்க அவர்கள் பெற்றார் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஃபிட் காலிங்ஸ், ஃபிட் காலிங்ஸ் பொருத்தமான அழைப்புகளை பெற்றார் ஏற்படுத்தி கொடுக்கணும். அந்த பொருத்தம் எது அடிப்படையாக கொண்டது? கர்த்தர் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற அந்த வரங்கள்ல அவர்களுடைய வளர் இளம் பருவத்தில் நாங்கள் அடையாளம் கண்டு அவர்களை பேணி அதுக்காக பயிற்சி கொடுத்திருப்போம். அந்த பயிற்சி கொடுத்திருக்கிற அந்த தொழிலை நோக்கிய விடயத்துக்கு இப்பொழுது நாங்கள் தொழிலுக்கான இடமும் அந்த தொழிலிலும் நாங்கள் இப்ப அவர்களை நிறுத்த போறோம். ஆகிய அதுக்கான உதாரணங்கள் நாங்கள் வேதத்திலிருந்து பார்த்திருந்தோம். பிற்பாடு அந்த பொருத்தமான ஒரு தொழிலினுடைய நன்மைகள் என்ன என்கிற ஒரு 4 விடயங்களை நாங்கள் சென்ற வாரம் சிந்தித்திருந்தோம். இன்றைக்கும் நாங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக முதலாவது நாங்கள் பார்க்க போற விடயம் பொருத்தமான தொழிலையும் இடத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வேதாகம வழிகாட்டல். பொருத்தமான இடத்தையும் தொழிலையும் பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கான பெற்றாருக்குரிய வேதாகம வழிகாட்டல். பொருத்தமான இடத்தையும் தொழிலையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வேதாகம வழிகாட்டல். Directions for parents in providing fit callings for their children. Directions for parents in providing fit callings and place for their children. அப்ப இந்த வழிகாட்டல்ல நாங்கள் பல விடயங்களை வளரிளம் பருவத்திலையும் பார்த்துட்டோம். அதனால 2 எச்சரிப்பு கவனிக்க வேண்டிய மிகவும் அவதானம் காஷன்ஸ் என்று நாம சொல்லும். அதாவது அவதானம் அந்த காஷன் என்று நாம சொல்றது எச்சரிப்பு பேசிக்கா. அது எச்சரிப்பாக இந்த வழிகாட்டலை நாம கவனிக்க போறோம். 2 வழிகாட்டல். ஒன்று, முதலாவது வழிகாட்டல் வளர் இளம் பருவத்தில் பிள்ளைகளை பேணி பயிற்சி அளித்த அழைப்புகளுக்கே
அழைப்புகளுக்கே பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும். பயிற்சி அளித்த அழைப்புகளுக்கே முழுமை பருவத்தில் வழிநடத்த வேண்டும். முழுமை பருவத்தில் அல்லது முழு வளர்ச்சி பருவத்தில் வழிநடத்தணும். 2 பருவம். ஒன்று நாம வளர் இளம் பருவத்தில் பேணி பயிற்சி அளித்திருப்போம். அந்த பேணி பயிற்சி அளித்த விதங்களை நாம நோக்கித்தான் இப்ப முழு வளர்ச்சி அடைந்த பருவத்தில் அவர்களுக்கு தொழில்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இதுல சரியான கவனமா நாமல் இருக்க வேணும். இதுல நம்மளுடைய சூழ இருக்கிற உலகம் படுபயங்கரமான பிளவிட்டு கொண்டிருக்கிறேன். 19 வயசு வரைக்கும் ஏதோ படிக்கிறான் என்று விடுகிறது. பிறகு அதுல எல்லாம் தோத்து அதுல ஒன்றும் சரியாக அது தொழிலுக்கு தொழில் செய்ய இயலாது என்றது கடைசியில உணர்ந்தா பிறகு திருப்பி 20 வயசுக்கு பிறகு திருப்பி தொழிலுக்குரிய பயிற்சிகள் என்று திருப்பி வலிக்கிறார். ஆனா வேதம் சொல்றது 20 வயசுல இருந்து தொழில் செய்யணும் பிள்ளைகள். அயல அந்த தொழில் செய்யறத நோக்கி 19 வருஷம் நம்ம கையில கடவுள் வந்திருந்தவர். அப்ப 10 வயசு வரைக்கும் எழுத வாசிக்க கூட்ட கழிக்க பெருக்க பிரிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும். பிறகு ஒரு 5 வருஷத்துக்குள்ள அவர்களுடைய வரங்களை நாம அடையாளம் கண்டு அந்த வரங்களை நோக்கி அவர்களை நாம அந்த வரங்களை தட்டி எழுப்புறதுக்கு அல்லது அடையாளம் காண்றதுக்கு நாம அதை பயன்படுத்த வேணும். அடுத்த 5 வருஷம் அவர்களை அந்த வரத்தை பயன்படுத்துறதுக்கான தொழில் கல்வியை கொடுக்க வேணும். தொழில் கல்வியை கொடுத்திருக்க வேணும். 20 வயசுல பிள்ளைய ஒரு ஆளுக்குள்ள அந்த தொழிலில் கொண்டே விட வேணும். இதுதான் பிப்ளிக்கல் வே, இதான் வேத முறை, இதான் பெரோயாவிலையும் எதிர்பார்க்க. 15 வயசுல இருந்து 20 வயசுக்குள்ள 21 வயசுல என்ன தொழில பிள்ளை இருக்க போகுதோ அதுக்கு அது பழக போகுதோ அதுக்கு பிள்ளை பழக்கப்பட வேண்டும். அது என்ன தொழில் என்றது 10 வயசுல இருந்து 15 வயசுக்குள்ள அடையாளம் காணணும். அந்த பிள்ளைக்கு இருக்கிற வரம் எதுல அதிகமாக என்னென்ன வரங்கள் வேலை செய்யுது. அதுக்கு நம்ம நாட்டிலையும் அரசாங்கம் தனக்கடாத வேலையில ஈடுபட்டிருந்தாலும் அரசாங்கத்தோட வேலை அது நீதி செய்கிறது. ஆனா வேலை வாய்ப்பு கொடுக்கிறது என்றதை தனக்கு மேல எடுத்து போட்டு அதுக்கான கல்வியைத்தான் கொடுக்கிறது என்று எடுத்து போட்டு கழுத செய்ய நாய் செய்கிற வேலையை கழுத என்று அரசாங்கம் செய்து கொண்டிருந்தாலும் அது மிகவும் பிழையான முறை. அது அவர்களுக்கு அடாத வேலையில தாங்கள் தலையிட்டு இருக்கணும். ஆனாலும் கடவுள் தந்த பராமரிப்புகளை அந்த கழுதைகளையும் 15 வயசுல இருந்து பிள்ளைகள் தொழில் கல்விகள் கற்கிறதுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். அதனாலதான் நம்முடைய நாட்டில 15 வயசுல இருந்து அவர்கள் தொழில் பழகிறதுக்குரிய கல்விகளும் இருக்குது. அதுல பள்ளிக்கூடத்தை நிப்பாட்டி போட்டு தொழிலுக்கு பிள்ளைகளை அனுப்ப வேண்டும். அதுக்கு பிறகு சும்மா A லெவல் படிக்கிறான், அதை A லெவல் அட்வான்ஸ் முதல்ல ஆர்டினரி லெவல்ல சரியாக மிக மிக திறமான சித்தி எடுக்காத எவருக்கும் நாம A லெவல் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது பிள்ளையோட வாழ்க்கையை நாசமாக்கும். அது இல்ல வேதம் ஒரு நாளும் A லெவல் படிக்க எதிர்பார்க்கிற அட்வான்ஸ் லெவல் அது நான் போன முறை சொல்லியிருந்தேன். அது அந்த ஆர்டினரி லெவல்ல திறமான சித்திகளோடு இருக்கிற ஆட்களுக்கான படிப்பு அதுகள் திறமை சித்தி இல்ல. அதை நான் சொல்றது டிஸ்டிங்ஷன் பாஸ் அதி திறமை அல்லது மிக திறமான அதுகளையும் அந்த அது நாங்க எங்களுடைய அது டிஸ்டிங்ஷன் டி என்று சொன்ன பிள்ளை எதுல டி எடுத்திருக்குதோ அந்த தொழிலை அதை நோக்கித்தான் பிள்ளைகளை நகர்த்துறதுக்கு பெற்றார் யோசிக்க வேண்டும். ஏன்னா கடவுள் கொடுத்துருக்கிற வரம் அங்க தெரியுது ஆக்கள்ல. அதனால அது பல டிகள் எடுத்திருந்தாலும் அதுக்குள்ளேயும் நமக்கு தெரியும்
3 வயசுல இருந்து பிள்ளையினுடைய அந்த 15 வயசு வரைக்கும் ஏறக்குறைய அவ்வளவு வயசுல எந்த அறிவுகள் பிள்ளையில கூட ப்ராமினன்ட், அதாவது முனைப்பாக வழியில காட்டப்பட்டது என்று சொல்லி, அது குறைஞ்ச கஷ்டத்தோட ஆனா நிறைஞ்ச பலனை பிள்ளை வழி ஈஸியா கொடுக்க தொடங்கினது. நாம கொத்தி எரிப்போடுவோம் எல்லாத்துக்கும், ஆனா சில மரங்கள் இன்னொரு மேனிக்கன்னு திருப்பி நாம மருந்தடிச்சு கொத்தி எல்லாம் செய்ய வேண்டிக்கிறோம். அதுல தெரியும் அதுல பிரச்சனை நமக்கு வரப்போகுது அந்த மரத்துல. அப்ப ஆனா சாதாரணமா போடுற எருவும் சாதாரணமா போடுற தண்ணியும் சாதாரணமா போடுற அடிக்க வேண்டிய மருந்துகளையும் அடிக்கல நல்ல புசு புசு வளர்ந்து தன் கனிகளை தர்றதுக்கு வளர்ந்திருக்கிற மரத்தை நாம அந்த மரத்துக்குரிய அந்த கெப்பாசிட்டியை விளங்கிக் கொள்றோம். அதுல கெப்பாசிட்டி என்பது கொள்திறன். அதனால நம்ம இப்பத்திய காலத்துல இப்ப கொடுக்கிறேன். அந்த ஏலையும் நமக்கு தெரியும் 75 மார்க்ஸ் ஏ கொடுக்குறாங்க. ஆனா நாங்கள் பிள்ளைகளுடைய ரிப்போர்ட்டை தான் பார்ப்போம். அது என்ன ஏ, அது 95 ஏயா இல்லாட்டி 76 ஏயா? 76 ஏ எடுத்தபடியால் எல்லாம் அட்வான்ஸ் லெவல் படிக்கிறதுக்கு விடையிறாங்க. அது அட்வான்ஸ் லெவல்ல 50க்கு கீழே நிற்கின்றார். அதனால கவனம் பெற்ற திருப்ப சொல்றேன் என்ற நாங்கள் சபை கடவுளுடைய ராஜ்யம் கட்டிக் கொண்டிருக்கிறோம். கடவுள் சொன்னபடி பிள்ளைகள வாழ்க்கை அமைய வேணுமே தவிர எங்களை சுத்தி இருக்கிற அஞ்ஞானிகள் போல எல்லாம் சேர்த்து ஓட விட்டு போட்டு பிறகு காசு இருக்கிறவன் ஏலவல்ல எல்லாம் முடிச்சாலும் பிறகு வெளிநாட்டுக்கு அனுப்பி பிறகு வேற கோர்ஸ்கள் என்று சொல்லி புதுசு புதுசா ஏலவல் பினிஷ் ஆஃப்டர் தட் வாட் என்ற கேள்விக்குறி போடுற மொக்கு கூட்டங்களோட பயணிக்க இயலாது. 20 வருஷத்தை நாசமாக்கி போட்டு இனித்தான் அடுத்த தொழிலுக்கான படிப்பு படிக்கிற வேற விரைவில் அனுமதிக்க இயலாது. அதனால நாங்கள் அதுக்கு கடைசி வரைக்கும் விடைய மாட்டோங்க. அப்படிப்பட்ட அங்கத்தவர்கள் அதுக்காக தான் புஷ் பண்ணுறேன். அதுக்காக தான் நாங்கள் அழுத்தம் கொடுக்கிறோம். 15 வயசோட தெரியும் அடுத்த படிக்கிறதா இல்லாட்டி தொழிலுக்கு போறதா, தொழிற்கல்விகள் செய்ய போறோமா. அதனால பிள்ளைகளும் கவனிச்சுக்கொள்ளணும். ஏ லெவல் என்றதை படிக்கணும் என்றா ரிப்போர்ட் பார்ப்போம் கவனமா. என்ன எத்தனை 90க்கு மேல இருந்தது அந்த பாடங்களுக்கு, எத்தனை வருஷமா தொடர்ச்சியாக அதுல அது முன்னேறி கொண்டிருந்தது. இல்லாட்டி சும்மா நம்ம நாசமா போயிடாது. கடவுளோட வழி அதை நம்ம கவனிச்சுக் கொள்ளும். வேண்டாம், பிள்ளைக்கு கடவுள் கொடுத்திருக்கிற வரம் என்னன்றது அவர்கள் கொடுக்கிற கனியெல்லாம் எங்களுக்கு தெரியும். அந்த கனி 3 மாசத்துக்கு ஒருக்கா நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதில் அப்படி நாம 6 வயசு தொடங்கி 16 வயசு வரைக்கும் வரக்கூடிய 10 வருஷம் 15 12 வருஷமா அந்த கனிய 3 மாசத்துக்கு நாம விளங்கிக் கொள்றோம். அதனால அந்த அவரேஜ் லெவலில மேல கொண்டு வரலாம். எங்களுக்கு அவரேஜும் பொதுவாக கவனிப்போம். ஆனா அதே நேரம் குறிப்பிட்ட பாடத்துல எந்த வரத்துல எந்த பாடத்துல பிள்ளை கூட அதை காட்டுது என்றதை நாங்கள் கடவுள் வச்சுக்கிற அந்த கருவியினோட அடையாளம் காணறோம். அப்படி அடையாளங்களில் அந்த பாடம் நமக்கு தொழிலுக்கு ஏற்ற விதமாக கடவுள் வச்சிருக்கிறார் என்றதை கவனிச்சு டைமை வேஸ்ட் பண்ண போறதில்லை. அதுக்கு பிறகு நாம அதுக்காக தொழில் ஏண்டா எங்களுக்கு 20 வயசுல பிள்ளை தொழில் ஒன்றுக்கான அது சொலிடா உழைக்கிறதுக்குரிய ஒரு விஷயத்துல இருக்க வேண்டும். அந்த உழைப்பு நாங்கள் ஏற்கனவே பார்த்துருவோம் வளரிளம் பருவத்தில் அப்போ சொன்ன மாதிரி அது மேன்மையான ஒரு தொழிலாக அமைகிறதுக்கு பார்க்கிறோம். அத 15 வயசுல தொடங்கிட்டா அந்த பிள்ளை அதுக்குள்ளே திறம்பட அந்த வேலையை பழகி அது அதிக உழைப்பை மேன்மையும் அதுக்குள்ள கொண்டு வர முடியும். இந்த மாசம் நீங்கள் பார்க்க போற பல அந்த வாசிக்க போற புத்தகத்தில் அதுகளைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு தெரியும் சில சயின்டிஸ்டா வந்திருக்கிற சில கடவுளுடைய மக்கள் அவர்கள் அந்த 20 வயசுல இருந்து ஏதோ ஒரு வியாபாரத்தில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்த யாக்கள், அவங்க உழைச்சு கொண்டிருந்த யாக்கள், அந்த உழைப்புகளில தங்களுக்கு இருந்த விரத்தை பயன்படுத்தி அதுகளுக்குனால அவங்க சயின்டிஸ்டா வந்த யாக்கள். அவர்கள் மேல் படிப்பு படிச்சு அதுக்கு பிறகு சயின்டிஸ்டா வேற இல்லை. பலர் மேற்படிப்புகளோட அந்த படிப்புகளோட சேர்ந்து வந்த யாக்கள். அதுல சிலர்
அந்த தொழிலிலேயே அவர்கள் மிகுந்த கரிசனையோடு அந்த சின்ன வயசுல தொடங்கி அவர்கள் 35-40 வயசுல அவர்கள் பிரமிக்கத்தக்க விஞ்ஞான கண்டுபிடிப்புகளையும் அறிவியலையும் செய்திருந்தார்கள். அதனால ஒரு விஞ்ஞானியா அறிவியலாளனா வர்றதுக்கு கட்டாயம் அவர்கள் அட்வான்ஸ் லெவல்கள் படிச்சு போயிருக்கணும் என்ற அவசியம் இல்லை. ஆண்டவர் சொன்ன வழிமுறையில பெற்றார் கவனம் எடுத்து வரத்த அடையாளம் கண்டு அந்த தொழில பிள்ளைய பழக்கி அது பழக்கல அது நல்ல மூளை இருக்கிற பிள்ளைகள் அது அதிகமாக ஜொலிக்கத்தான் போகுது. அது பல நாம வில்லியம் ஹார்வே, மற்றது ஐசக் நியூட்டன், மற்றது லியோனார்டோ டா வின்சி, பல பேரை நாம பார்க்க போறோம், சந்திக்க போறோம். அவங்க எல்லாம் அதுக்குரிய மூளையோட கடவுள் கொடுத்திருக்கிற ஆட்கள். ஆனா நமக்கு லியோன் ஹாக் இப்படியான ஆட்கள் ஃபாதர் ஆஃப் பாக்டீரியாலஜி, எப்படி அவர்தான் முதலாவது பாக்டீரியா என்ற ஒரு விஷயம் இருக்கின்றத கண்டுபிடிச்சவன் 40 வயசுல. ஆனா அவர் ஒரு துணிதியாவர். அவங்க 20 வயசுல அவங்களோட தகப்பன்ற தொழில செய்ய வலிக்கிட்டே ஆக்கள். அப்ப அதுல உண்மையாக இருந்து அதுகள்ல முன்னேறி கொண்டிருக்கல இன்னும் ஒரு சயின்டிஸ்ட் வேறு ஆட்களுடைய விஷயங்கள் அவங்க அடையாளம் காண்டு அதே நம்மட துணிக்களை நாம அதை பயன்படுத்தக்கூடாது. அவங்க மைக்ரோஸ்கோப்பை தன் வீட்டிலே தானே செய்து அதனூடாக முதலா உலகத்துல அந்த பாக்டீரியா புரோட்டோசோன் என்று நாம சொல்ற அந்த சொல்லும் அந்த விஷயத்தை முதலாவது கண்டுபிடிச்சியா 40 வயசுல. அதனால அவங்களோட ஆனா அவங்க குடும்பம் நடத்தி அவங்க தங்களோட உழைப்பில இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால நாங்கள் இதெல்லாம் நல்லா விளங்கி இருக்குது, எங்களுக்கு நல்லா விளங்கி. நாம சொன்னோம் ரைட் பிரதர்ஸ், நாம பார்த்து நாங்க ரைட் பிரதர்ஸ் என்னென்ன ரைட், வில்பர் ரைட், ஓவரைட், ஆல்வர் ரைட், ரைட், வில்பர் அண்ட் ஆலிவர் சரி ஃபைன், எனக்கு பேர். சோ அந்த 2 பிரதர்ஸும் அவங்களும் அட்வான்ஸ் லெவல் ஒன்றும் போய் படிச்சது இல்ல, ஆர்டினரி படிப்பு. அதுக்கப்புறம் அந்த தகப்பன் அடையாளம் கண்டதான் இவங்க இதுல கூட இவங்களுடைய நாட்டங்கள் இருக்குது. தகப்பன் ஒரு போதர் நமக்கு தெரியும், அதெல்லாம் ஏற்கனவே. அதனால அவங்க அந்த விஷயங்களில தொடங்கி 22, 23, 24 அந்த தொழில்கள் இது கேட்கல. அவங்க கடைசியில பிளைட்ட கண்டுபிடிச்சாங்க 35, 36 வயசுல பறக்கிறதுக்கு. அதனால இதுக்கு அவங்க போய் உண்மையில என்ஜினியரிங் படிச்சுட்டு வந்ததும் இல்ல. ஆனா அந்த மூளை உள்ளுக்கு இருந்தது, அது சரியா படிப்பு காலத்துல வெளியில வேற இல்லை. ஆனா தகப்பன் 20 வயசோட அவங்கள அடையாளம் கண்டு அந்த துறையில 2 துறை அவங்க சைக்கிள் கலட்டி பூட்டுறது திருத்துறது அவங்க சைக்கிள் தொழில தொடங்கினாங்க. அப்ப அந்த மெஷின்கள் என்ஜின்கள் அந்த செயின்கள் இதுகளோட சம்பந்தம். கடைசியில் அவங்க தாங்களே என்ஜின்களை உருவாக்கி அவங்க தாங்களே அந்த அந்த ஏனைய சயின்டிஸ்டுடைய புத்தகங்களை படிச்சு வாசிச்சு ஏற்கனவே வாசிக்க எல்லாம் பழக்கியாச்சாக்கல. அவங்க அதுகளெல்லாம் எடுத்து வந்து தாங்களே தங்களுடைய அந்த மெஷினரிய என்ஜினை உற்பத்தி ஆக்கினாங்க. தாங்களே பறந்து பார்த்து தாங்களே விழுந்து உடைஞ்சு எல்லாம் செய்திருந்தாங்க. கஷ்டப்பட்டு தான் வர வேண்டியிருந்தது, ஏன்னா அவங்களுக்கு படிப்பு அதுக்கு பத்தே இல்லை. ஆனா அவங்கள விமானத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அதனால இப்படி கனவேற நாமல் சந்திக்க போறோம். இந்த புத்தகத்துல எங்களுக்கு கர்த்தர் எவ்வளவு பரிசுத்தவான்களையும் அவங்களோட பிள்ளைகளை முன்னுக்கு வச்சிருக்கிறார். அவர் சொன்ன வழியில மட்டும் நடப்போம். அவர் சொன்னது 20 வயசுல புள்ள உழைக்க தெரிஞ்சிருக்க வேண்டும், புள்ள குடும்பம் நடத்துறதுக்கு ரெடியா இருக்க வேண்டும். அப்ப 10 வயசுல எழுத வாசிக்க பெருக்கல் பிரித்தல் கூட்டல் கழித்தல் அதுல ஸ்பீடாகவோ ஸ்பீட் மெட்ஸோ அது இதுகளெல்லாம் 10 வயசுல பட்டா. இது 12 வயசுல 9ஆம் வாய்ப்பாடு சொல்ல ஜோசி சொல்றதுகள் எல்லாம் அங்கால படிக்கிறார். அதனால 10 வயசு பிறகு அவங்கள பேசாம தொழிலுக்கே விட வேண்டியது. சரி கொஞ்சம் காட்டுறாங்க என்று சொல்ல நாங்கள் அடுத்த லெவலுக்கு போறோம். இன்னும் ஒரு 5 வருஷம், இன்னும் ஒரு 5 வருஷம் எங்களுக்கு இலங்கையிலே நமக்கு 15 வயசு 16 வயசோட அது முடியுது. அதனால அதுக்குள்ளேயும் நாமல் அடையாளம் காணுவோம். நாம கொடுக்கிற வளங்கள் நேரங்கள் எங்களுடைய சகல முதலீடுகளுக்கு பிள்ளை பிரயோசனமா கனிதறிகளோடு காலம் எழும்பி உடுப்பு எல்லாம் சோச்சு தேண்டி சாப்பாடு செய்து அனுப்பி ஏற்றி இறக்கி டியூஷன்கள் கொடுத்து எல்லாம் செய்தும் பிள்ளை சரியா அந்த 5 வருஷத்துக்குள்ள எங்களுக்கு கனிதரும். இல்லாட்டி பிறகு நாமல் மாறுகிறது பெற்று போட்டு
அதனால பிள்ளைக்கு அடுத்த லெவல சில சயின்டிஸ்ட் செய்த மாதிரி அடுத்தது மூவ் பண்ணிடுவோம். அதனால அந்த விடயத்துல நாம சரியான கவனமா இதான் எச்சரிப்பு சொல்றோம். பிள்ளைய நாம வளரிளம் பருவத்தில் அடையாளம் கண்ட அந்த விதங்களை நோக்கி அதற்காகத்தான் பயிற்சி கொடுத்த நாம அந்த பயிற்சிக்கான பொருத்தமான தொழிலையும் இடத்தையும் பிள்ளைக்கு கொடுக்கணும். ஆனா நம்முடைய ஆட்கள் தெரியும் பயிற்சி எடுத்தது என்னோ, ஆனா வேலை செய்யறது என்னோ. பயிற்சி எடுக்கிறது ஒரு படிப்பு, ஆனா வேலை இல்லை என்றபடியால அதுல வேலைன்னா வேற போய் குந்தி இருக்கிறது. எவ்வளவு படுபயங்கரமான பிரச்சனை அது. சமுதாயம் நாசம், அவட குடும்பம் நாசம். பிறகு சொல்றது அவர்கள் கீழ் உழைப்புக்காரர், அதுக்கு ஒரு பேர்கள் எல்லாம் வச்சிருக்கிறேன். அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். நீ படிச்சேக்களே உண்ட வரம் என்னன்றது ஒழுங்கு அடையாளம் கண்டிருக்கணும் இல்ல, அதுக்குரிய தொழிலை பழக்கி இருந்தா பிள்ளை 20 வயசுல அந்த ஒரு ஆளுக்குள்ள அப்ரண்டிஸா போய் சேர்ந்து ஒரு ஆளுக்குள்ள இருந்து அவன் பழக வெளிக்கிட்டா 3-4 வருஷத்துக்குள்ள அவங்க அதுல எக்ஸ்பர்ட்டா தொடங்கிடுவாங்க. பிறகு என்ன, பிறகு அவர்கள் அடுத்தடுத்த உழைப்புகளையும் தங்கட தொழில்களையும் போடுறதுக்கு அடுத்த ஒரு 5 வருஷம் உழைச்சா 30 வயசுல சரியில்லை ஒழுங்கா. அதனால இதுகளை நாம கவனிக்க வேண்டும். அதே நேரம் அவர்களுடைய மனோ ரீதியான வளம் அவளுக்கு நிறைய இருக்குதுண்டா, மனோவளங்கள் நிறைய இருக்குன்னா பிள்ளைகள் அதை நாங்கள் பிள்ளைகளினுடைய மனோவளம் ஆண்டர் நல்ல திறமையில் கொடுத்திருக்கிறார். அவங்களுடைய மென்டல் கெப்பாசிட்டி அது விசேட சித்திகளோட இருக்குது. அதுக்களையும் பல விசேட சித்திகள் இருக்கிறபடியால நாம எல்லாம் மேலும் என்று சொல்லுறது இல்ல. ஆண்டவர் அதுக்குள்ள எது திறம்பட கொடுத்திருக்கிற என்றதான் அடையாளம் காணும். முதல் அதை நாம டெவலப் பண்ண வேணும். பிறகு மற்றவர்கள் தேவையானது அது சில வழியில எங்களுக்கு தெரியும். மோசைய ஆண்டவர் பழக்கி எடுத்தார், பிறகு அவனை வேற ஒரு அந்த திறமையில் இருந்தபடியால அது குறிப்பிட்ட காலத்துக்கு வேற வேற தொழிலுக்கு அது மாற வேண்டி இருக்கு. இயேசு கிறிஸ்துவ பழக்கி எடுத்திருந்த அவர் தச்சனாக, ஆனா அவருக்கு ஏற்கனவே ஏனைய மென்டல் கெப்பாசிட்டிகளும் இருக்குது. அது 30 வயசு வரைக்கும் அவருக்கு அடுத்த ஒரு தொழிலுக்கு அதை அவர் ரூட்டுக்கு மாத்திர அதுக்காக அப்பதான் புதுசா கொடுத்தது இல்ல, ஏற்கனவே அந்த திறமைகள் அவருக்குள்ள இருந்தது. இப்படி நாங்க பல பரிசுத்தவான்களை பார்க்கிறோம். இதுல பல திறமை சித்திகள் இருக்கலாம். அதுக்களையும் எது அதிகமாகவும் எது மேன்மையானதும் இருக்கும் அதை நோக்கி பிள்ளைகளை நாம நகர்த்த வேண்டும். இப்ப இந்த கேள்வி நம்முடைய இந்த அஞ்ஞான உலகம் செய்யற மாதிரி ஒரு வாரத்துக்கு 2 பேர்கிட்ட கிளாஸுக்கு அனுப்பி, ஒரு வாரத்துக்கு 3 பேர்கிட்ட கிளாஸுக்கு அனுப்பி மார்க்ஸ் எடுக்க வைக்கிறத பத்தி நான் கதைக்க இல்லை. அது உண்மையில திறமை சித்தி இல்லை. பிள்ளைக்கு கடவுள் கொடுத்திருக்கிற சுபாவப்படியான வரத்தை கண்டுகொள்றது அது இல்ல. எங்களுடைய முற்பிதாக்கள் ஒரு வாரத்துக்கு 2 டியூட்டர்கிட்ட போய் படிச்சவங்களே இல்ல. அவங்க ஒரே ஒரு டியூட்டர் தான் படிச்சாங்க. அதனால நாங்க சொல்றோம், பள்ளிக்கூடத்துல நீ படிக்கிறீங்கடா அதான் டியூஷன், அதான் டியூட்டர். அதுக்கு பிறகு டியூஷன் போற கதையை கதைக்கிறார். நீ ஒரே ஒரு வாக்கியத்தை படிப்ப, அது காணும் உங்க வரத்தை காண்றதுக்கு அந்த வாத்தி அங்க பள்ளிக்கூடத்துல இல்லாத அந்த திறமைகள் பிள்ளைகளை வளர்க்க போறியோ அதுக்கு கொண்டே இன்னொரு ஆள்கிட்ட நீ அது வேதத்துக்கு நல்லது, கடவுள் ராஜ்யத்துக்கு நல்லது, அது கூட ஒரு டியூட்டர் விடு தேவையண்டா. உதாரணத்துக்கு நாங்கள் பியானோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பழகணும், அது அப்படி ஒரு டியூட்டர் இல்ல. அதனால நாம கடவுள் ராஜ்யத்துக்கு தேவை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இன்னொரு டியூட்டர்கிட்ட கொண்டே விடுறோம். நாங்கள் எலக்யூஷன் அல்லது நாம அந்த பேச்சு திறமை வளர்க்கிறது அது அங்க ஒரு அப்படி படிப்பிக்கிறது அப்படி இல்லை. அதனால அதை நோக்கி நாங்கள் நகர்த்துறோம். எங்கேயோ ஒரு ஆள்கிட்ட படி, அதனால பள்ளிக்கூடம் படிச்சா உனக்கு டியூஷன் வரையலாது. அப்படி பள்ளிக்கூடத்தை பாடி போட்டு டியூஷனுக்கு போ. அதனால எல்லாரும் செலவழிச்சு நான் டியூஷனுக்கு போறேன் பள்ளிக்கூடம் போறேன் என்ற பிள்ளையே அப்படி திறமை சித்தி எடுக்கிறையாக திறமை சித்தியில் நாங்கள் கதைக்கிறது இல்லை. எங்களுடைய பிதாக்கள் காட்டியிருக்காங்க, உபாத்தியார்கிட்ட ஒரு வாரம் ஒரு ஆள்கிட்ட படி, அதை விட்டு போட்டு 2-3 பேர்கிட்ட ஒரே வாரத்துக்கு போய் படிச்சுட்டு வந்தா அது நம்ம 50 வயசுல முதிர்ச்சியான அகால புரோகிகள் லோ டெஸ்ட் எடுத்து இப்ப லோ வாரம் எடுத்து இந்த வேலைகள் அதனுடைய விளைவு படுபயங்கரமான
உள்ளுக்கு சூத்தைகளை எதிர்காலத்தில் கொண்டு வரும். ஏண்டா ரியல் மூளை உள்ளுக்கு இருக்க இல்ல. அது நாம சொன்னோம் திருப்ப திருப்ப அடிமேலே அடி அடிக்க அம்மி நகரும் என்ற மாதிரி திருப்பி 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 ஒன்றை கொடுத்து கடவுள் கொடுக்காத ஒரு விஷயத்தையே ஆக்களுக்குள்ள நாம வலுக்கட்டாம அடைய முயற்சிச்ச நாம கடவுளை பார்த்து கொண்டு இருக்கிற அவர் ஆசீர்வதிக்க மாட்டார். அதாவது நாங்கள் அந்த பள்ளிக்கூடத்துல பிள்ளை எடுக்க இல்லை என்று அந்த மார்க்ஸ் எடுக்கிறது இல்லை என்றா நாங்கள் கட்டுற காசுக்கு போய் பிரின்சிபலையும் சேரையும் சந்திக்கிறோம். உன்னிட்ட விட்டனா ஐயா பள்ளிக்கூடத்துக்கு என்ன படிப்பிக்கிறீங்க, என்ன நடக்குறீங்க? டேமுக்கு 40,000 50,000 கட்டி ஒரு ஆளுக்கு விடுறேன். 2 பேருக்கு 1 லட்சம் ரூபாய் நான் கட்டி விடுறேன் 3 டேமுக்கு. நான் இதை கொண்டு இன்னொரு கொடுத்து போட்டு பர்சனல் கிளாஸ் கொடுத்துட்டு பேசாம நாங்கள் மார்க்ஸ் எடுத்துட்டு போவேன். அப்ப நாம பெற்ற படிப்பிக்க விடுற அங்க படிப்பிக்கிற வாத்தியார இருக்கிறதுக்கு நமக்கு யோசனை இல்ல. நாம அவங்க பள்ளிக்கூடத்தில் ஒழுங்கா சொல்லி கொடுக்குறீங்க நம்ம எல்லாம் விளங்குது இல்லையா? அப்ப நான் இன்னொரு கிளாஸ் ஒன்று கொடுக்க இருக்கிறேன். நாம நம்மளத்தை இன்னும் ஓடா தேய்ச்சு மாடா உடைச்சு காசை பம்ப் பண்ண தொடங்குறோம். நாங்கள் சரியான கவனமா இருக்க வேணும். அப்படி எடுக்கிற மார்க்ஸ் எல்லாம் திறமை சித்தி இல்லை. கடவுள் இருதயங்களை 6000 அவருக்கு தெரியும் தான் என்ன வேற கொடுத்தன. அதனால அதான் அந்த அப்படிப்பட்ட பிள்ளைகளினுடைய எதிர்காலங்கள் படுபயங்கரமா தோத்து போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் கனவீரை பார்த்து இருக்கிறோம். எடுத்தா 7AB அல்லது 8A ஆனா படுபயங்கரமா தோல்வி. வாழ்க்கையில A லெவல் முடிய ஒன்றும் காண. அதனால தேவை கடவுள் சுபாவம் நேச்சுரலா இயற்கையா என்ன தாரந்து பிள்ளைக்குள்ள வச்சிருக்கிறாருன்றது அடையாளம் காணும். அத செய்யறது சரியான கவனமா எச்சரிப்போட நாம முனைய வேண்டும். ஏற்கனவே சிங்களம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம், பிறகு சிங்கள கிளாஸ் வேற. ஏற்கனவே இங்கிலீஷ் பள்ளிக்கூடம் படிக்க வேண்டாம், பிறகு இங்கிலீஷ் கிளாஸ் வேற. அப்ப என்ன நடக்குது? பெற்றார் நாங்கள் தர காசுக்கும் அனுப்புற நேரத்துக்கும் என்ன ஐயா செய்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் நாங்கள் அது நல்ல ஒரு மெதட். ஒவ்வொரு நாளும் 1ஆம் ஆண்டுல இருந்து பிள்ளைகளுக்கு என்ன பாடம் படிக்கிறது பெற்றார் சைன் பண்ணி இருக்கணும் கொண்டு வந்திருந்தாங்க. அது ஒரு சூப்பர் மெதட். ஏண்டா இன்றைக்கு அனுப்புன டைம் டேபிள் படி 5 பாடம், ஆனா படிச்சது 3 பாடம். பெற்றார் இதை நோட் பண்றாங்க. 2ஆம் நாளும் இதே கேஸ் அடுத்த நாள் போகணும். டைம் டேபிள் போட்டு இருக்கிற 4 மணித்தியால 5 மணித்தியாலத்துக்கு 5 பாடம் அதுல இதுகள் எல்லாம் விட்டாலும் 3 பாடம் படிப்பிச்சு அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள். அதை நான் வீட்டை பாடி பேச நான் படிப்பிச்சிருவேனே. அப்படித்தான் நாங்கள் செய்கிறோம் போய். அதெல்லாம் சில வழியில் நாங்கள் சொல்லி போட்டு நிப்பாட்டிடுறோம் அனுப்பையில. அது வீட்டை கூட படிக்கிறாங்க. உண்மையில இதை சேலஞ்ச் பண்ண உண்மையில இதான் கிறிஸ்துவ கொண்டிருக்கிறையாக்கள், ஞானமும் அறிவும் உள்ளாக்கள். அவளை ஒழுங்கா படிப்பியா நேரத்தை படிப்பியா சரியா? இதான் வேலைக்கு போகல எங்கிற பிள்ளைகள்ட்ட நாம இதத்தனை வேலைங்க அங்க அவ்வளவு நேரத்திலேயே ஒழுங்கா வேலையை செய்யணும். இதத்தான மெத்தியா வந்தா வேலை செய்துட்டு போகண்டு படிப்பிக்கிற படிப்பிய பிள்ளை என்ன செய்திருக்கிற இல்ல நாங்கள் 35 பேரை படிக்கிறோம். உனக்கு 35 பேரை படிப்பிக்கிறது 35 பேருக்கு காசு வேண்டி நீ அதனால படிப்பிய 35 பேருக்கு. நாங்கள் பள்ளிக்கூடத்தில் கல்லாதவர்களாக இருந்திருக்கலாம். ஆனா நாங்கள் அறிவில கல்லாதையாக்கள் அல்ல. அறிவு வேற பள்ளிக்கூடம் வேற. பள்ளிக்கூடத்துக்கு போனவன் தான் அறிவு இருக்கிறாள்ன்றது அல்ல. அதான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். 10 வயசு வரைக்கும் எங்களுடைய முற்பிதாக்கள் ஒரு பள்ளிக்கூடம் போனதில்லை. பியூரிட்டன்ஸோ அல்லது வந்த சயின்டிஸ்டோ 16ஆம் 12ஆம் பள்ளிக்கூடம் போனதில்லை. 10 வயசு தாய் வீட்டுல படிப்பிச்சது தாய். 11 வயசுல அவங்க ஒரு டியூட்டர்கிட்ட அனுப்பப்பட்டாங்க. 14 வயசுல அதுல டெஸ்ட் வச்சு அவங்க உள்ளுக்கு எடுத்தாங்க யூனிவர்சிட்டிக்கு. இவ்வளவுதான். ஸ்கூல் எல்லாம் இந்த ஸ்கூல் கட்டினது எல்லாம் உலகத்திலேயே இதான் நம்ம காலத்திலும் கூட 1800ஆம் ஆண்டு கட்ட தொடங்கினது கணக்கு. 200 வருஷம் தான் இந்த ஸ்கூலுகள் எல்லாம். அதுக்கு முன்னுக்கு இப்படி ஸ்கூலுகள் எல்லாம் கதையெல்லாம் நமக்கு இல்லை. நம்மளுடைய முற்பிதாக்கள் அப்படிப்பட்ட கல்ச்சரை பார்த்திருக்கல பார்க்கல. அதெல்லாம் நாங்கள் சரியான கவனமா ஞானமா
நாமல் அணுக வேணும். நாங்கள் அதை காரஸ்பாண்ட் அதை சரியா நாமல் செய்ய வேணும். செய்ய வேணும். அதனால இந்த விஷயங்களை நாம கவனிச்சு கொள்ள நாம குறிப்பாக ஒரு 3-4 உதாரணங்களை கவனிச்சு கொள்ளுங்க. ஜாத்ரா 35 ஜாத்ராகம் 35 1 ராஜாக்கள் 5:6 1 ராஜாக்கள் 5:6 ஆதியாகமம் 47:6 ஆதியாகமம் 47:6 அல பெசலேலும் அஹோலியாபும் கர்த்தருடைய கூடாரத்தை கட்டின அந்த மனுஷர் அது அவங்களுக்கு பரிசுத்த சொல்ற அவங்கள் சகலவித வேலைகளையும் செய்யத்தக்க ஞானத்தால நிரப்பப்பட்டிருந்தார்கள். இவங்களெல்லாம் பள்ளிக்கூடம் போய் படிச்சாக்கள் இல்ல. இவர்களெல்லாம் நாம சொல்ற இதே மெதட்ல அந்த தொழில இன்னொரு ஆளுக்கு கீழே இருந்து பழகி வந்தாக்கள். கடவுள் அவங்களுக்கு அந்த திறமைய பிறப்பிலேயே கொடுத்திருக்கிறது அடையாளம் கண்டு அவங்கள அவங்களுடைய பெற்றோர் அந்த ஞானம் இருக்கிறத கண்டு அந்த குறிப்பிட்ட உபாத்தியார்கிட்ட கொண்டே பழக விட்டிருந்தாங்க. அவங்க அதை பழகி இப்ப சபையினுடைய ஆலய கட்டுமான பணிக்கு அந்த வரங்களை கடவுள் பயன்படுத்துகிறார். அதனால எங்களுக்கு தெரியும் எந்த வரமும் பரிசுத்தாவியானவர் கொடுக்கிறார். எந்த வரமும் பரிசுத்தாவியானவரும் கொடுக்கிறார். பரிசுத்தாவியானவர் இல்லாம ஒரு வரம் பெற இயலாது. மனுஷனா கடவுளுடைய சாயல் இருக்கிற எந்த மனுஷனுக்கும் வரம் இருக்கு கொடுக்கிறது பரிசுத்தாவியானவற்ற வேற. அவர்கள் பரிசுத்தாவியால் நிறைந்திருந்தார்கள் என்று சொன்னா அதனுடைய அர்த்தம் பரிசுத்தாவியான இந்த வரத்தை கொடுத்திருக்கிற அந்த வரம் கொடுபட்டிருக்கிறதா அப்ப தாயும் தகப்பனும் அடையாளம் கண்டிருந்தது. அடையாளம் கண்டு இன்னொரு ஆளுக்கு கீழே கொண்டே விட்டிருந்தே போல சொல்லி அவங்க மிகவும் திறம்பட அந்த வேலையில் ஆகிய மோசைக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த ப்ளூ பிரிண்ட அவங்கள்ட்ட கொண்டே கொடுத்தாங்க. அவங்க பக்காவா அந்த கூடாரத்தை ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுறதுக்கு வேண்டிய அந்த தங்கம் வெள்ளி எல்லாம் அதுல இருக்க வேண்டிய பனிமுட்டுகள் அது இது அவங்க தனி ஒரு வேலை செய்த யாக்களில் அவங்க மர வேலைகள் மற்றது இந்த தங்கங்களோட வெள்ளியோட இரும்பு கொல்லர் மற்றது நாம இப்ப சொல்றது சகலம் அவங்களுடைய அளவு திட்டங்கள் பரிமாணங்கள் எல்லாம் படுபயங்கர அதில் ரத்தாம்பரங்கள் அதில் துணிகள்ல செய்கிறது அவங்களுடைய வகங்களை பைபிள் காட்டுது. எல்லாத்துக்கும் பிறப்பா அவங்க 2 பேரும் தான் இருந்தாங்க. பெசலேல் அஹோலியா they didn't go to school. அவங்க பள்ளிக்கூடம் போகாது. பைபிள்ல பள்ளிக்கூடம் போய் படிச்ச கதை என்றது இல்லை. அதெல்லாம் அந்த மிக திறமான மிகவும் ஞானங்கள் கொண்டிருந்த ஆட்களுக்காக ஒதுக்கப்படாது. எங்களுக்கு தெரியும் அப்போஸ்தலன் பவுல் பள்ளிக்கூடம் போய் படிச்சியா? அப்போஸ்தலன் பவுல் பள்ளிக்கூடம் போய் படிச்சியா? அல்லது நமக்கு தெரிய நாம சொல்ல மங்கால அலெக்சாந்திரிய பட்டணத்தானாகிய யாரு அப்பல்லோ பள்ளிக்கூடம் போய் படிச்சியா? பள்ளிக்கூடம் போய் படிக்கிறது என்று சொல்றது அது மிக அவங்க படிச்சாங்க. கமாலியேல் பாதத்துக்கு அங்க ஒரு டியூட்டர் அவருக்கு இருந்து படிக்கிறது. இதைத்தான் கிரீக்ஸ்லயும் நாம பார்க்கிறோம். கிமு 300-400 இதைத்தான் அது அரிஸ்டோட்டலுக்கு அவர்களுடைய மாணவர் கொஞ்சம் மிச்சாக்கள் பள்ளிக்கூடம் அதுக்கு பேர பள்ளிக்கூடமே அங்க பிளேட்டோவுக்கு மாணவர்கள் வேற ஒரு அங்க படிப்பிக்கிறது இல்ல. அந்த கிரீக்ல படிப்பிச்ச ஆக்களும் இல்லை. அவங்கள அதான் ஸ்கூல் மற்றவர்களும் என்னட்டு இவ்வளவு தொழில்களையும் செய்தாங்க. அவர்கள் அந்த வரங்களை அவங்களோட பெற்றார் அடையாளங்கள் கொண்டு போய் அந்த தொழில்களுக்கு ஆக்களை பழக்கிறதுக்கு விட்டாங்க. அவங்க பழகி எவ்வளவு கட்டி எவ்வளவு செய்து முடிச்சாங்க. அதே நேரம் 1 ராஜாக்கள் 5:6 நாம பார்க்கிறோம். சாலமோனுடைய ஆலயத்தை கட்டுறதுல அந்த டிம்பர் வேலைகள் மர வேலைகளோட சம்பந்தப்பட்ட அந்த தொழில் அவ்வளவு திறமா செய்யறதுக்கு எபிரேயர்களை ஆக்கள் இல்ல. அவ்வளவு திறமா செய்யறதுக்கு எபிரேயர்களை ஆக்கள் இல்ல. அதனால சாலமோன் சீதோனியருக்குள்ள
அதுல மிக தரமான கடவுளுக்கு வரம் கொடுத்திருக்கிற அந்த இனத்தை அடையாளம் கண்டு அவங்கள்ட்ட அந்த கான்ட்ராக்ட கொடுத்தான். ஏண்டா நாம சொல்றோம் மனுஷரா பிறந்திருந்தா வரங்கள் எல்லாமே பரிசுத்த ஆவியானவரால் கொடுபடுகிறார். ஏன்னா மனுஷர் எல்லாம் கடவுளுடைய சாயல்ல இருக்கிறோம். அதுல கிறிஸ்துவ நம்பினாத்தான் வரம் கொடுப்பார், கிறிஸ்துவ இல்லாத ஆட்களுக்கு கடவுள் வரம் கொடுக்கிறது பைபிள்ல இல்லாத ஒரு உபதேசம். மனுஷர்கள் எல்லாரும் தேவசாயல படைக்கப்பட்ட நாங்கள். தேவசாயல் அறிவு நீதி பரிசுத்தத்தை உள்ளடக்கி இருக்குது. அதுல நீதி படுபயங்கரமா அடிபட்டு போனது. கடவுள் எல்லாரையும் புத்தி இல்லாத ஆக்களா பிறப்பிக்க வைக்கிற அறிவை இன்னும் அவர் வச்சுதான் இருந்த. அது நேரம் பரிசுத்தமும் நீதியும் அடிபட்டாலையும் கடவுள் தன் தடுக்கும் கிருமியால அதை மனுஷனுக்குள்ள இன்னும் கொண்டுதான் போனார். அது அறிவு இன்னும் பிறவாய்ச்சி கொண்டிருந்ததை வேதம் அடையாளங்காடு. சீலோனியர் கிறிஸ்துவ அறியாத ஆக்களா இருந்தாலும் மிக திறமான நிபுணர்கள் அங்கான் இருந்தாங்க. அதனால ஆலயம் கட்டுறதுக்கு சாலமோன் பெருஞ்ஞானி, அவன் இதெல்லாம் விளங்கினவன். ஆனா தன்னிட்ட அந்த வேலை அந்த திறமான நிபுணர்கள் இல்லாபடியா அதை அவன் கான்ட்ராக்ட் கொடுத்தான் அதை செய்த அந்த இடத்துல இருந்து எடுக்கிறதுக்கு. அவர்கள் அந்த மர வேலைப்பாடுகள்ல சிற்பங்கள் அதை செதுக்குதல் திறமானியாக்களா இருந்துச்சு. அதே நேரம் 47 பார்வோனுடைய ஆட்சிக்குள்ள மந்தைகளை கேட்டு மந்தைகளோட சம்பந்தப்பட்டதுல திறமான ஆக்கள் பொறுப்பாக இருந்ததை வேதமங்களுக்கு காட்டு. அதுல அந்த துறையில மந்த வளர்ப்பு மந்தைகளுக்கு சம்பந்தப்பட்ட தொழில் அதனுடைய அதுகளை ஸ்டடி பண்ணி அதுகளை நன்றாக தொழில் விளங்கி இருந்த அந்த ஆக்களை அவன் அதுக்கு பொறுப்பாக வச்சிருந்தான். ஓகே, அதுல இதுகளை நாம ஏன் சொல்றோம்னு சொன்ன அந்த தொழில் இவர்களெல்லாம் பள்ளிக்கூடம் போய் படிச்ச, நாம சொல்ற பள்ளிக்கூடம் போய் படிச்ச ஆக்களில கடவுள் பள்ளிக்கூடம் போய் படிக்கிறதுக்கு எதிர்பார்க்கிறதும் இல்லை. பள்ளிக்கூடம் படிக்க கடவுள் எதிர்பார்க்கிறது இல்லை. பள்ளிக்கூடம் படிக்க வேண்டிய ஆக்கள் அந்த அந்த ஸ்காலர்ஸ், அந்த மனோ வல்லமை இருக்கிற ஆக்களை நாங்க போவோம். மற்ற ஆக்கள் எல்லாருக்கும் கற்று முறை அவர்கள் அந்த திறமை இருக்கிறவனுக்குள்ள போய் பழகிறது வேலை தொழில அத பழகி அவர்கள் அதுக்கு கொண்டு வர்றது. அதுலயும் அந்த திறமான தொழிலாளிக்கு திறமான தொழில் தெரிஞ்ச ஆளுக்குள்ள பழகுறது அதுக்கு டைம் எடுக்கிறது சரியான கஷ்டம் தான். எங்களுக்கு தெரியும் சயின்டிஸ்டாக அவங்க வரையக்களையும் கூட பல பேர் ராபர்ட் பாயில் father of chemistry ராபர்ட் பாயில் 17 நூற்றாண்டு ஆக்கள். அப்ப அவருக்குள்ள ஒரு ஆள் அவருக்குள்ள பழகட்டும் என்று கொண்டே விடுறது கஷ்டம். ஏண்டா கணவர்களாக நினைப்பாங்க பழகணும் அவருக்கு ஏண்டா திறமானே ஆக்கள். அப்ப அதுக்கு இடம் எடுக்கிறது கஷ்டம் தான். நாம இப்ப பள்ளிக்கூடங்களில் இடம் எடுக்கிற மாதிரி ஏதோ அங்க இருந்து பெரிய படிச்சு கிழிச்சு விடுற ஆக்கள் மாதிரி இப்ப லைன்ல நிக்கிறீங்க நம்முடைய ஆக்கள். உண்மையில இது திறமான தொழிலாளி கீழ கொண்டே விடுறதுதான் இப்ப அவசியம் நமக்கு பிள்ளைகள். அதனால அப்படி இருக்கீங்களா அப்ப அவருக்குள்ள அந்த பரிசோதனைகளுக்கு உதவி செய்யறதுக்கு அட்டெண்டா நின்று அப்படித்தான் பழகுறதாக்கள். அப்படி பழகி வந்த கனவே கூட ராயல் சொசைட்டில சயின்டிஸ்டா வந்திருந்தாங்க. அப்ப எந்த நிபுணத்துவத்துக்கு பழகுறோமோ அவங்க அந்த பள்ளிக்கூடங்கள்ல போய் படிக்காட்டியும் அவர்கள் அந்த ஆளுக்களை படிச்சபடியால அவருக்கு உதவி செய்து அவர் எடுக்கிறது செய்யறதுல கடைசியில் அவங்க ராயல் சொசைட்டில ஃபர்ஸ்ட் கியூரேட்டர், அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறதுக்கு லேபோரட்டரி என்று நாம சொல்றோம். அதை எப்படி செய்யறது என்ன செய்யறதுக்கு முதலாவது அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட அந்த மனுஷன் அடுத்த யார்? ராபர்ட் ஹூக். அப்ப இதெல்லாம் நீங்க வாசிகள் அந்த அந்த கலை, அந்த அதெல்லாம் ஒரு கலை, அதெல்லாம் ஒரு ஆர்ட், அதெல்லாம் ஒரு ஸ்கில், அதெல்லாம் ஒரு வஜம் திறமை. அதுவரை திறமான ஆட்களுக்கு கொண்ட விட்டு பழக்கி எடுக்க வேணும். அதை நாம செய்யறதுதான் செய்ய வேண்டும் என்று தான் வேதம் எதிர்பார்க்கு. 15-20 வருஷத்தை வீணாக்கி போட்டு 21வது வருஷத்துல நான் ஒரு ஆளுக்கு கொண்டு விடுறேன் என்று சொல்லிக்கல ஐயோ இவ்வளவு வாழ்க்கையில 70 வருஷம் தான் நம்மட வாழ்க்கைன்ற நமக்கு 20 வருஷம் அவ்வளவும் வீணா போச்சு. இனிதான் புதுசா
பிள்ளை பிறந்து வளர்க்குற மாதிரி பிள்ளைய திருப்பி தொடக்கும் இல்ல. அதனால சரியான கவனம். நமக்கு படிப்பெண்ணத்துக்கு நாம் எதிர்பார்க்கிறோம், பிள்ளை பொதுநல வாயத்துக்கும் சபைக்கும் தந்த குடும்பத்துக்கும் பிரியோசனமா இருக்கும். அதை செய்யறதுக்கு எந்த வரம் இருக்கின்றது அடையாளம் கண்டு நாம் அதை பழக்கிறதா. இரண்டாவது எச்சரிப்பு, இரண்டாவது வழிகாட்டல். பொருத்தமான தொழிலை பிள்ளைகளுக்கு ஏற்பாடு செய்யும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கேட்கத்தக்க கருவிகளை பயன்படுத்த வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கேட்கத்தக்க கருவிகளை பயன்படுத்த வேண்டும். என்ன சொல்ல வாரம்? இந்த மகன் ஒரு வேலைக்கு நான் பழக்க தொடங்குறேன், அதுக்காக ஜெபிங்கோ பாஸ்டர் என்று யாராவது கேட்டா, அல்லது அதுக்காக ஜெபிங்கோ சிஸ்டர் என்று சொல்லிக்கல என்னத்தை எதிர்பார்க்கிறோம்? அந்த பிள்ளைக்கு அந்த வேலை ஆசீர்வதிக்கப்படணும். ஆனா பாயிண்ட் என்னண்டா, கடவுளை ஆசீர்வதியும் என்று நாம அந்த வேலைக்கு கேட்கத்தக்க நிலையில நாம இருக்கிறோமா? ஏன்னா கடவுள் கொடுக்காத வரத்துக்கு ஒரு பிள்ளைய கொண்டு நாம பழக்கல கடைசி வரைக்கும் கடவுள் அதை ஆசீர்வதிக்க போறது இல்லை. கடவுள் பிள்ளையில வைக்காத வரத்தை நோக்கி பிள்ளைய நாம வேலையொன்று நகர்த்தேக்கல அதுக்காக ஜபிக்கிற ஜபம் கேட்கப்பட மாட்டாரு. ஏன்னா வேதத்தை கேடாதவனுடைய ஜபம் அருவருப்பு. வேதம் சொல்லுது பிள்ளையினுடைய வரத்தை அடையாளம் கண்டு அதுக்கு நேராக வேலைக்கு நிப்பாட்டு. ஆகிய வரமும் வேலையும் சம்பந்தப்படாத ஒரு வேலைக்கு பிள்ளைய கொண்டு நிப்பாட்டி போட்டு அதுக்காக ஜபிங்க என்று கேட்டா கடவுள் என்னென்று ஆசீர்வதிக்கிறத நம்புறது நாம. கடைசியிலையும் கடவுள் ஆசீர்வதிக்க மாட்டார். கடவுள் தன்னை ஏளனம் செய்ய விடுற ஆள் இல்லை. கடவுள் தன்னை பரியாசம் பண்ண விடுறவர் அல்ல. இது கடவுளை நீர் என்ன வரம் கொடுத்திருக்கிறது எனக்கு பார்க்க டைம் கிடைக்கல, கடவுளே இப்ப ஏதோ ஒரு தொழில் சேரத்தான் வேணும், அதனால நான் விட்டு இருக்கிறேன், இறக்கமா செய்ய மாட்டேன். என்னோட கடவுள் ஒரு நாளும் அதன் கடவுளுடைய ஆசீர்வாதம் அதுல வருமென்று பைபிள்ல என்ன பகுதி நோக்கி சொல்லு. கடவுள் வரம் கொடுக்காத வேலையில பிள்ளைய கொண்டே நிப்பாட்டி போட்டு அதுக்காக ஜபிக்கா கடவுள் அதை ஆசீர்வதிப்பார் வேதத்துல எந்த பகுதி சொல்லுது? அந்த விசுவாசம் எந்த பைபிள்ல? விசுவாசம் கொள்கை பெற்று அந்த கொள்கை வரத்துக்கும் வேலைக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா கடவுளை ஆசீர்வதிக்கணும் ஜபிக்கும் பைபிள்ல எங்க அது சொல்லப்படுது? ஒன்றுமில்லை. விசுவாசத்தால் வராத ஜாபம் பாவம். வேதத்தில் அது எங்களுக்கு சொல்லப்பட இல்லை. அதனால நாம ஜபிக்கிற ஜபமே பாவம். கடவுளை பரியாசம் பண்றது மட்டும் இல்ல, கடவுளை பரீட்சை பார்க்கிற வேலையும். கடவுளை பரீட்சை பார்க்கிறோம். we test God. தாள குதியும் தாங்குவார்கள். பிள்ளைகளே அப்ளை பண்றோம். பிள்ளைக்கு பொருத்தம் இல்லாத வேலை வரம்புத்துக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. அது தாள குதிக்கும் என்ற மாதிரி தான் கொண்டு இறக்கி விட்டாச்சு. அது கடவுள் பார்த்தேதான் செய்வார். வாழ்க்கை நாசமாக செய்வார். ஏண்டா கடவுள் சொன்ன மெதடுல பிள்ளைகளை நாம வேலைக்கு வழி நடத்த இல்லை. கடவுள் என்ன வரம் கொடுத்திருக்காருன்னு எனக்கு தெரியல. அப்ப நீ 15-20 வருஷமா என்ன பிள்ளைல வளர்த்த நீ பார்த்த என்ன வரம்? 20 வருஷம் தந்தவர் உனக்கு தெரியலையோ வரம் என்ன என்று சொல்லி பிள்ளையில எது முனைப்பா பிள்ளையில
கொடுத்த படிப்புகள்ல எண்ணும் எழுத்தம் எல்லாம் எண்ணும் எழுத்தம் இதுல எண் கூட இருந்ததா எழுத்து கூட வந்ததா? எது கூட? எழுத்துகள் என்ன இருக்கிறது? மொழிகள், அந்த மொழிகளோடு சம்பந்தப்பட்ட வாசிப்புகள், அது எண் கணக்குகள், அது பிசிக்ஸுகள் கெமிஸ்ட்ரிகள் எல்லாம் அந்த அதுகளோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்ப எண்ணும் எழுத்துல எது பிள்ளைகள்ல கூட வேலை செய்தது அல்லது எது சமனா வேலை செய்து கொண்டிருந்தது, ஒரு அளவுக்கு இதுக்கெல்லாம் இருந்ததுல கூட நின்றது என்றது அடையாளம் கண்டு அதை நோக்கி அதை பயன்படுத்துறதுக்கான பொருத்தமான தொழிலுக்கு கொண்டே நிப்பாட்டி போட்டு கடவுள்கிட்ட கேட்டா கட்டாயம் கடவுள் அதை கிருபை செய்கிற பிள்ளைக்கு கணக்குக்கு எண்ணுக்கு எப்பயுமே 70-75 தான். ஆனா ஒரு மாதிரி 2-3 கிளாஸ் கொடுத்து நாம ஓ லெவல்ல ஏ எடுக்க பண்ணிட்டோம். அவன் கணக்குக்கு ஏ எடுத்துறான்ல, அப்ப நான் மேத்ஸ் படிக்க விட போறேன். எப்படி இருக்குது இந்த விளையாட்டு? போட்டு கொத்தி 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 எடு போட்டு போர்டர்ல ஏ எடுக்க வச்சது. அவன் பள்ளிக்கூடம் மட்டும் தான் படிச்சவன், ஒரு டியூஷனும் போகல. மார்க்ஸ் எப்பயுமே 90-95, ஒருக்கா 2 தரம் ஒரு 85க்கு இறங்கினது ரிப்போர்ட்ல அப்படித்தான். மிச்சம் எல்லாம் இப்படித்தான் இருக்கண்டா அந்த பிள்ளைக்கு மேத்ஸ் வேற இது கண்டவாட்டு சயின்ஸ் அல்ல. அதனால இப்படித்தான் பாடங்களை நம்ம அடையாளம் காண்றது. பிள்ளைக்குள்ள இருக்கிற வரத்துக்கு ஏற்ற பொருத்தமான தொழில் பழகிற இடத்துல கொண்டு விடுவோம். அதுக்கு ஜபிக்க வேணும். கத்தர் கட்டாயம் ஆசுறது. இப்ப அதை செய்யறதுக்கு பொருத்தமான கருவிகள் பயன்படுத்த போறோம். பொருத்தமான கருவிகள் எல்லாம் நாம ரெக்கமெண்டேஷன் கேட்போம். அதெல்லாம் ஒரு கருவி. ரெக்கமெண்டேஷன் அல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச 2 ரெஃபரீஸ் தாங்க கேட்பாங்க. இப்ப வேலைக்கு கொண்டு போய் கேட்க, இப்ப அந்த ரெஃபரீஸ் ரெஃபரன்ஸ் கேட்கல என்ன அர்த்தம்? அந்த ரெஃபரன்ஸ் கொடுக்கிற 2 பேரை நம்பித்தான் அந்த வேலைக்கு எடுக்க போறான். அப்ப அந்த ரெஃபரன்ஸ் கொடுத்த ஆட்களுடைய கெப்பாசிட்டி, அவர்கள் இருக்கிற பொசிஷன், அவர்களுடைய வேலை திறமைகள் ஒரு அளவுக்கு அந்த குவாலிபிகேஷன்களை வச்சு அவங்க விளங்கிக் கொள்றாங்க. அப்ப அந்த ஆள் ரெக்கமெண்ட் பண்ணது என்றதான் கருவி. இப்ப உதாரணத்துக்கு அது பிள்ளைக்கு தான் அது ஒன்றும் வராது. ஆனா திறமான 2 பேர்கிட்ட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சாக்கலன்றபடியால ஒரு கடிதம் ஒன்று தாங்க, ஒரு ரெக்கமெண்டேஷன் கடிதம் ஒன்று வேண்டி கடிதத்தை கொண்டு கொடுத்து பிள்ளைய உள்ளுக்கு வேலையில சேர்க்க வச்சு என்ன நாமள என்ன நினைக்கிறோம்? ஆண்டவருக்கு கண்ணில் என்ன நினைச்சு கொண்டிருக்கிறோமோ, அல்லது நம்ம இதயத்தில் இருக்கிறத இதயங்களை ஆராய்கிறவருக்கு நம்மட மூல ஜோசனை என்னென்று விளங்கையில நாம அவருக்கு மேலால கீயா விட்டுட்டோம்னு ஜோசி கொண்டு இருக்கிறோமோ. உதாரணத்துக்கு சொன்ன ரெக்கமெண்டேஷன் அது ஒரு கருவி. கருவிகளும் சரியான பிள்ளையுடைய வரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பயன்படுத்தப்பட வேணும். அல்லது சில பேர் காசுகள் தங்கிட்ட இருக்குது, காசுகளை கூட கொடுத்து தங்கட பிள்ளைய அந்த வரமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு உள்ள தள்ளுற, வரமே இல்லாத விஷயத்துக்கு உள்ள தள்ளுற. நம்முடைய ஆட்கள் கனவே அர்த்தம் செய்யணும். ஏ லெவல் ஆஃப்டர் ஏ லெவல்ஸ் வாட், அது யாருக்கு கூட பொருந்தும்? காசு கூட இருக்கிற ஆட்களுக்கு. ஏன்னா காசு குறை ஒரு அளவா செலவழிச்சு நம்ம டேர்ம் ஃபீஸ்கள் இதெல்லாம் நாம கொடுத்து உடுப்பு இதாண்டி நாம செலவழிச்சு எடுத்து விடுறோம். ஆனா அதுக்கு பிறகு புள்ள சரியா வரையில. அது வரைக்கும் புள்ள என்ன புள்ள கிரிக்கெட் கேப்டன், புள்ள ஃபுட்பால் பிளேயர், புள்ள ஹாக்கி டீம், புள்ள பேட்மிண்டன்ல இருந்தது. அவன் ஃபுல் கலர்ஸ் எல்லாம் ஓவர் ஆல் ரவுண்டர். அவன் ஐயோ ஸ்கூல்ல இது கேட்கல, ஐயா அவன் இந்த பேர் தெரியாத ஆக்கள் இல்ல. ஏ லெவல்ல என்ன ஐயா பெருசா பாஸ் பண்ணல, அவர் ஃபுல் விளையாட்டு தானே. அப்ப அதுக்கு பிறகு என்ன? அதுக்கு பிறகு காசுகளை தூக்கி இறைச்சு பேங்க் மேனேஜர் மேரோட போய் கதைச்சு
அல்லது பெரிய இன்ஸ்டிடியூஷன்களுக்கு கூட தாரோம் என்று சொல்லி காசை பம்ப் பண்ணி அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு அது ரஷ்யாவுக்கு அனுப்புறது என்ன, சைனாக்கு அனுப்புறது என்ன, அங்க அனுப்புறது என்ன, இங்க அனுப்புறது என்ன, காசை தூக்கி இறைச்சு போட்டு டாக்டரா இன்ஜினியரா கொண்டு வந்து நிப்பாட்டுறோம். இதெல்லாம் தவறான கருவிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. தவறான கருவி. பெற்றார் பிள்ளைய வளர்த்திருக்க வேண்டிய 20 வயசுக்குள்ள அதுக்கு சரியான வரத்தை அடையாளம் கண்டு சரியா மூவ் ஃபர்ஸ்ட் இயர்ல ஏ லெவல்ல பிள்ளை சரி சொல்லுவோமே கதைக்கு பிள்ளை 10 பாடமும் எடுத்திருக்குது. சூப்பர். அப்ப கடவுள் நீங்கள் எத்தனை டியூஷன் கொடுத்தீங்களோ இன்னும் எல்லாம் விட்டுடுங்க. அவன் ஏ லெவல் போய் முதல் டேர்ம்ல எடுத்த மார்க்ஸ் என்ன? 3 வாரத்துக்கு. 2வது டேர்ம்ல எடுத்த மார்க்ஸ் என்ன? பட்டாரண்டு வெளிப்படும் கட்டாயம். அது உண்மையில பிள்ளைகளை காலம் இருந்திருந்தா சரி நீ 3 டெஸ்ட் 3 டியூஷன் கொடுத்த 2 டியூஷன் கொடுத்த அவன் 10 எடுத்துட்டான், பாஸ் பண்ணிட்டான், புழுகுதான், சரி விட்ட. முதல் டேர்மிலேயே அவன் ஸ்கூலிலேயே அவன் 95-96 எடுக்கிறான். 2வது டேர்மும் அப்படித்தான், 3வது டேர்மும் அப்படித்தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். கடவுள் அவன் ஃபிட்டா இருந்திருக்கிறான் அந்த துறையில. அதான் அவன் மார்க்ஸும் எடுத்து சரி நாமளும் போட்ட பலனால இனி அவன் ஆனா ஏ லெவல் முதலாவது தவணை 2ஆம் தவணையிலே மார்க்ஸுகள் 50, 40, 70, 80 என்றா விளங்க வேண்டியான். பிள்ளைக்கு அந்த வரம் இல்லை. பிள்ளைக்கு அந்த வரம் இல்லை. அது நாமல் புஷ் பண்ணி கொடுத்து அது வந்ததே தவிர பிள்ளைக்கு சுபாவப்படி அது இல்லை. பல பேரை கண்டிருக்கிறோம். இதுல பல பேரை கண்டிருக்கிறோம். அதனால நம்மட பாவம் நம்மளை ஏமாத்த விட்டுட வேண்டாம். பாவம் வஞ்சிக்குது. நம்மட பிள்ளைல நாசமாக அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் மார்க்ஸ் அதே 90, 95 இருந்தா இல்லாட்டி 75 எடுத்து எல்லாம் எடுத்து போட்டு புள்ள 10 எடுத்து சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. அப்பவே என்ன செய்திருக்கணும்? அதை நிப்பாட்டி போட்டு அரசாங்க சட்டப்படியும் ஓ லெவலோட ஒரு அளவுக்கு அவளுக்கு சரி இறக்கி பிள்ளைய வேலைக்கு அனுப்பியிருக்கோம். பழக்கிறதுக்கு வேலை பழகிறதுக்கு. அதனால அதெல்லாம் பெற்றாற்ற பாவம். அந்த பாவங்கள் அதுல கவனம் இந்த விஷயத்தை குறித்து வேதமங்களை சொல்லுது. 1 கொரிந்தியர்ல அவனவன் அழைக்கப்பட்ட அழைப்பில நிலைமையில நிலைச்சிருக்க கடவன். 1 கொரிந்தியர் 7 1 கொரிந்தியர் 7 20 அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். எந்த வரங்களோட உனக்கு காலிங் இருந்ததோ அந்த வரங்களோட சம்பந்தப்பட்ட வேலையில நிலைச்சிரு. 11வது வசனம். தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தளிச்ச அந்த வரம் எதுவோ கர்த்தர் அவனவனை அழைச்சது எப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன். வேதம் கிளியர். இதுல பிள்ளைகளை 15-20 வருஷம் 15 வருஷம் குறைஞ்ச 15 வருஷம் அடையாளம் பண்ணி கொண்டு எதுல அவனுக்கு கடவுள் இருக்கிற விருப்பம் செய்யகள் எதுல இருக்குது. ஏன்னா விருப்பம் செய்ய மேலால் விடுபடுறது கத்தரால அதான் அதை நோக்கி பிள்ளைய நகத்தை தொடங்கணும். ஏன்னா அவனை அழைச்சிருக்கிற அழைப்பு நமக்கு அடையாளம் காண தெரியுது. பிள்ளைக்கு எது நல்ல திறமா வந்து கொண்டு இருக்குது. அந்தந்த நிலைமையில் அழைக்கப்பட்ட நிலைமையில் அவன் இருக்க கடவுள். அப்படி இல்லாம நாம பிள்ளைய தள்ள வலிக்கிட்டது, பிள்ளைய தள்ளுனது அதுக்குள்ள அது பாவம். ஏண்டா வரங்களை கொடுத்து மனுஷனா படைச்சிருவே தெரியாத தான் எதுக்காக அந்த பிள்ளைய படைச்சிருக்கிறான். அதுல பெற்றார் நாம நம்மட பொறுப்பை சரியா செய்யாம ஒரு தொழிலுக்குள்ள எப்படியாவது தள்ளிரோணும் அதான் சார்ல்ஸ் டார்வினுக்கு நடந்தது. சார்ல்ஸ் டார்வினை தள்ளுனது பெற்ற அவன் நான் அப்பா டாக்டர் அப்ப நீங்க டாக்டரா படிக்கிறா மெடிசன் அவன் எல்லாம் அவன் அப்பாவும் டாக்டர் எல்லாம் மெடிக்கல் ஃபேமிலி தள்ளுனாங்கள் மனுஷன்
அவன் மிச்ச 3 சகோதரங்களும் அவங்களும் வேற வேற ஃபீல்ட்ல நல்ல இவரை கொண்டு சேர்த்து விட்டா கேம்பிரிட்ஜில் 1ஆம் வருஷத்தோட ஓடி வந்துட்டா. எனக்கு அது விருப்பம் இல்லை, நான் படிக்க வருவதில்லை, எனக்கு ஏறாது, என்ன ஒன்னும் போஸ்ட் பண்ண வேண்டாம் தள்ளி இருந்தது அவனை. அப்ப பெற்ற பிள்ளையோட வரம் என்னன்றது அடையாளங்கள். அவங்க ஏற்கனவே கடவுள் நம்பிக்கை இல்லாதையாக்கள். அவனுடைய அப்பன் கடவுள் நம்பிக்கையே கொஞ்சம் இல்லாத நாத்தியன். ஆனா ஆங்கிலிக்கன் சேர்ச்சில் மெம்பரா மட்டும் இருந்து கொண்டிருந்தாக்கள். அப்ப கடவுள் பிள்ளைக்கு வச்சிருக்க வரம் அடையாளங்கள் கடவுளே நம்பாதாங்க குறைந்தது. இதெல்லாம் பார்க்க அதெல்லாம் வந்தான் வழியில. இப்ப ஏதா அப்ப எங்களோட ஃபேமிலி சமுதாயத்தில் எவ்வளவு ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கு, என்ன மாதிரி இருக்கு, நீ மட்டும்தான் எங்களோட வீட்டுல இப்படி இருக்க போற, உலகத்துல என்ன கலைக்க போறாங்க. அப்ப ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கிற அடுத்த ஒரு மேன்மையான தொழில் என்ன? போதக தொழில், டிவினிட்டி. ஏடா யூனிவர்சிட்டியில படிப்பிச்சவங்கள்ல 3/4 பேர் போதகர். ஏன்னா அவங்கெல்லாம் இந்த இந்த பிசிக்ஸ் மேத்தமெட்டிஷியனா எல்லாரும் இருந்தவங்க. அதனால அவங்க அப்ப போதராயும் இருக்கலாம், இதாயும் இருக்கலாம். அப்ப இதெல்லாம் அப்ப போதராகும் நாம. அப்பவா நான் கேம்பிரிட்ஜில் டிவினிட்டி படிக்க, தியாலஜி படிக்க நான் அனுப்புறேன். அங்க போய் உட்கார்ந்து விட்டா மனுஷன். அதே மாதிரி விருப்பம் இல்லை. இனி என்ன செய்யறது? சமுதாய அந்தஸ்தை மெயின்டைன் பண்ணணும், குடும்ப அந்தஸ்தை மெயின்டைன் பண்ணணும்ன்றதுக்கு அவனை தள்ளுனர். கடைசியில உலகமே அவனால நாசமாச்சு. சார்ல்ஸ் டார்வினால உலகமே நாசமாச்சு. அவன் படிச்ச அந்த தியாலஜியால தான் அதை பாஸ் பண்ணி பிஏ பாஸ் பண்ண நான் மனுஷன். பிஏ பாஸ் பண்ணி படிச்சதுக்கு எதிராகவே தான் வாழணும் என்றதை முடிவு பண்ண. அதனால பைபிள் போய், இயேசு போய், கடவுள் இல்ல, அது இல்ல, படைப்பை எந்தோண்டு இல்ல, எல்லாம் தண்டவாட்டில் வந்தது. இதெல்லாம் சும்மா போதகர் மேற்ற பம்மாத்து. கருதியில தகப்பன் என்னத்தை விரும்பினவன்? போதகரான சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்து இருக்க மாட்டான். அவனு நான் போதகருமாக மாட்டேன், போதகருக்கு எதிராக இருக்கும் ஆப்பு வைக்கிறான். கடைசியில படிச்சவங்களுக்கு எதிராகவே அவன் வேலை செய்தான். அதுல பெற்றார் தள்ளுறது அந்த விஷயத்துல தங்களுக்கு மிஞ்சின விஷயத்துல தலையிட்ட தொடங்கினர். அதுல நாம கவனிக்க வேண்டியது 1 கொரிந்தியர் 7 தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தளித்தது எப்படியோ அவனவன் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கணும் அந்த அழைப்புல நிலைச்சிருக்க. அதை மிஞ்சி நாம இறங்கினா மண்டாடியலாத ஆண்டவர்கிட்ட கேட்கல ஆசீர்வதிக்கும் என்று தாவீது சொன்னான். தாவீது 139 சங்கீதம் 1ஆம் வசனம், சங்கீதம். எரேமியா 17:16. இந்த 2 பரிசுத்தவான்களுடைய எல்லாம் தெளிவு. எரேமியா 17:16 கவனிச்சீங்களா? எரேமியா 17:16, எரேமியா 17:16. அங்க எரேமியாவை ஆண்டவர் கூப்பிடல தெரியும் என்ன நடந்தது. வா, நான் உன்ன ராஜ்யங்களுக்கும் ராஜாக்களுக்கும் இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கும் தீர்க்கதரிசியா வைக்க போறேன். அவன் ஒரு பிறப்பால அவன் ஒரு ஆசாரியன், அவன் தீர்க்கதரிசி இல்லை. ஆனா நீ எந்த வாயார்ந்து செய்யணும் என்ற தீர்க்கதரிசியா இருக்கணும் அழைப்பு. ஆனா அப்ப கூட அவன் சொன்னான், நான் சிறுவள்ளையா இருக்கிறேன், தயவுசெய்து வேண்டாம், எனக்கு வேண்டாம். கவனிச்சு கொள்ளுங்க, எவ்வளவு பெரிய மேன்மையான ஒரு அழைப்பு. ஆனா அதை அவன் நிராகரிச்சான். அதை நிராகரிக்கிறதை விட அவன் தானாக அதுக்குள்ள கடவுளை எதிர்பார்த்திருந்தான். இப்படி ஒன்று வரும் என்று நான் தேடிக்கொண்டிருந்தான். வந்தது கைக்கு, அப்பா சூப்பர் வாரம் அவன் படிக்கிறதே இல்லை. ஆனா அந்த தொழில அந்த அழைப்புல ஈடுபடையக்கல்ல வந்த பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு தெரியும் என்ன நடந்தது. அவன் தன் சொந்த குடும்பமே அவனை கொல்லுவதற்கு சதி திட்டம் தீட்டி பிளான் பண்ணிட்டு கொலை செய்ய, அல்லது நேபுகத்நேச்சாருடைய படைகளால நாடு பிடிக்கப்பட போகுதுன்றதை அறிவிக்கிற காலத்திலேயே அவனை தூக்கி பெரும் பிரச்சனை, அவனுக்கு உபத்திரவமும் வேதனையும் வியாகுலம் வந்தார். அவங்க பிடிச்சு கொண்டு போனா பிறகும் அங்க இருந்தும் கடிதம் எழுதி அனுப்புறாங்க. அவன் என்ன இன்னும் கழிச்சு கொண்டுதான் அவனை பிடிச்சு போடுற. என்ன நீங்கள் எல்லாம் ஆசிரியர் இருந்து அவனை விட்டு இருக்க அந்த பைத்தியத்தை என்று சொல்லி எவ்வளவும்
அந்த பேர் கெடுக்கப்பட்டது மானக்கேடு. அதை விட எரேமியாவே உனக்கு மனசி வேண்டாம், குடும்பம் ஒன்றும் தேவையில்லை. கடைசியில் அவன் பரலோராஜ்யத்தின் மீது அண்ணகன். அவரை விட்டுருந்தா அவன் கல்யாணம் செய்து புள்ள குட்டி வைத்து பேசாம ஒரு சாதனமா வாழ்ந்திருப்பான். கடைசியில எவ்வளவு இழப்பு, எவ்வளவு வாழ்க்கையை பூமியில மண்ணுலகத்தில் இழந்தாரு. இவ்வளவுகளையும் அவன் மண்டாடு நான் ஆண்டவர்கிட்ட என்ற கடவுளே, நானும் உண்மை பின்பற்ற மேய்ப்பேன், நான் இந்த மேய்க்கிற தொழிலுக்கு வரணும் நான் திரும்ப இல்லை. நீர் எனக்கு அந்த வரத்தை தந்திருந்த நீர் என்ன அழைச்ச நீர். அப்ப கூட நான் சொன்னேன் வேண்டாம் என்று. ஆனா இந்த நானா ஏதோ விரும்பி இருக்கிற நுழைஞ்ச மாதிரி, நானா வந்து நானும் ஒரு தீர்க்கதரிசி காட்ட வழிகிட்ட மாதிரியில் இவங்க எல்லாம் என்ன கலைக்கிறாங்க. நான் அப்படிப்பட்ட ஒரு ஆள் என்று உமக்கு தெரியும். கடவுளே கடவுளே, ஐயோ நான் இதுக்கு மிஞ்சி, எனக்கு மிஞ்சி நான் நடக்கவும் இல்லை. நான் எந்த ஆசாரிய தொழிலுக்கு மிஞ்சி தீர்க்க தொழில எடுக்கணும் என்று நான் பேராசை கொண்டு திரிஞ்சதும் இல்லை. அது உமக்கு நல்லா தெரியும். அதனால கட்டாயம் நீர் எனக்கு இதுக்கு பதில் சொல்லும். இப்படி கேட்கறதுக்கு நாம நம்மட வேடம் என்ன, அதுக்கான சரியான தொழில பிள்ளைகளை விட்டு இருக்கிறோமான்றது அடையாளம் கண்டதானே கதைக்கலாம் ஆண்டவரோட. கடவுளை நாங்கள் பேராசை கொண்டு மேட்டிமையாகி இருமாப்பில மனுஷரால் வருகிற மகிமைக்காக நாங்கள் இதை தேடவே இல்லை. நாங்கள் ஐயா இந்த பூமியில ஒரு டீசெண்டா கடவுளுக்கு முன்னாலே மனுஷனுக்கு முன்னாலேயும் குடும்பத்தை நடத்த போதுமா ஒரு சௌகரியமா வாழ்றதுக்கான ஒரு தொழில், அதைத்தான் செய். அது உனக்கு என்ன வரம் இருக்கோ அதை செய்வோம். மற்றபடி உலகம் புழுகிற உலகம் புகழுகிற இதுகள் எல்லாத்துக்கு நாம சேர தேவையில்லை. கடவுள் என்ன வரம் தந்திருக்கிறாரோ அதை செய்வோம். அதால கடவுள் தன்னை உன்னை மேன்மைப்படுத்த விரும்ப மேன்மைப்படுத்தட்டும். நாம உலகத்தால வார மகிமையை விரும்புறையாக்கள் இல்லையோ. நாம என்னத்துக்கு விரும்புறோம்? நீ குடும்பம் கல்யாணம் செய்து குடும்பம் நடத்தி பிள்ளைகளை பெற்று வாழைக்குள்ள சௌகரியமா சுகமா வாழுவோம். அதால பொதுநலவாயத்துக்கும் திருச்சபைக்கும் நீ பிரயோசனமா இருக்கும். உண்ட உழைப்பால நீ கஷ்டப்பட்டதிலும் தரித்திரருக்கும் உதவி செய்யும். சபையில நீ தேவையோடு இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யும். இதுகளுக்காக தான் ஒரு தொழில் தேடிக்கொண்டிருக்கும். இதுகளுக்கு நம்ம தொழில் இதுக்கு இதான் வாழ்க்கையில நோக்கம். அதனால மிஞ்சி யோசிக்க வேண்டாம். மிஞ்சி யோசிக்க இல்லை. அதுதான் எரேமியாக சொன்னார், ஆண்டவரே ஆண்டவரே நான் இதுக்கு மிஞ்சி நடக்க இல்லை. ஐயோ இந்த சனம் இந்த சாகம் கடவுளை எதிர்க்கிறீர்கள், இப்படி போறீர்கள் பொங்குறவான இந்த வடக்கேர்ந்து வரும். ஐயோ இந்த ஐயோ சொல்லுற தீர்க்க தரிசனத்தை நான் விரும்பவே இல்லை. எல்லோ நீர் கூப்பிடல எனக்கு தெரியும், நீர் இப்படித்தான் அதை அனுமதி சொல்லித்தான் கூப்பிட்டேன் நீர். ஆனாலும் நான் அதுக்கு எதிர்த்து நிக்க இயலாம போச்சது. என்ன கூப்பிடுறவர் நீர், மனசுக்குள்ள எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா எனக்கு வரம் தந்திருக்கன்னு தெரியும். ஆனா நான் வா. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, ஏதோ நான் விரும்பி இருக்கல வந்த மாதிரி கதைக்கிறாங்க. ஏதோ நான் இதை செய்தா ஒரு பெரிய ஆளா காட்டலாம் யோசிச்ச மாதிரி இல்ல. இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரன் சொன்ன மாதிரி பிரபல்யமா இருக்க விரும்புறவனும் வீட்டுக்குள்ள இருக்க மாட்டான். இதான் நமக்கு சரியான டைம். போய் பிரபல்யமாகும். நான் பிரபல்யமாகறதுக்காக நான் இந்த தொழிலை தெரிவு செய்து நான் ஐயா நீர் கூப்பிடக்கலையே நான் வேண்டாம் என்று சொன்னது உமக்கு வடிவ தெரியும். அந்த மனநிலை நமக்கு நம்ம பிள்ளைகளுக்கு வளர்க்கப்பட வேண்டும். வடம் எதுவோ அதை நாம பிள்ளைகளோட நின்றா காணும். அதுக்கு மிஞ்சி யோசிக்கிறதே இல்லை. மிஞ்சி யோசிக்க வழிகிட்ட தானே அந்த அந்த பிழையான கருவிகளை பயன்படுத்த போறோம். கடவுள் தந்திருக்கிறார் அள்ளி காசை இறக்க போறோம். 20 வயசுக்கு பிறகும் அல்லது A லெவலுக்கு பிறகும் அல்லது ரெக்கமெண்டேஷன் லெட்டர், அந்த லெட்டர் இந்த லெட்டர் படிச்ச சர்டிபிகேட்டை கொண்டு தூக்கி முன்னுக்கு போட்டா உன்னை ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கேற்ற மாதிரி படிங்க. இன்டர்வியூல கூப்பிட்டு கதைகளை இதுதான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்றவங்க பிழையான கருவியாக சரியான கருவியா பயன்படுத்து. உமக்கு அந்த தாளம் இருக்கு, உமக்கு அந்த வரம் இருக்குது, நீர் படியா ப்ரூவ் பண்ணி இருக்கிற, யூ ஹேவ் டெஸ்டட், உன்னோட நிரூபிச்சிருக்கிறாய், டன். அதனால நாங்களும் ரெக்கமெண்டேஷன் தரோம். அப்படி ஐயோ ஒரு வேலை ஒன்று எடுக்கணும், அது கொஞ்சம் அது ஒரு பெரிய ஆட்கள் சொன்னா கொஞ்சம் கேட்பினம் இல்ல, அந்த மதிப்பு இருக்கு. அதால உனக்கு தானே நமக்கு இல்லாட்டி பிரயோஜனத்துக்கு அதை கேட்பான். கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த பொய்ச்சாட்சிகளை எல்லாம்
அல்லது தாவீது 131 சங்கீதத்துல சொல்லுற மாதிரி தாவீது 131 சங்கீதம் தாவீது அபிஷேகம் பண்ணியாச்சு. தாவீது சவுல் அரசனா இருக்கே தாவீது இப்ப அரசன் அடுத்த அரசன் அபிஷேகம் பண்ணியாச்சு. ஆனா தாவீதை பற்றி தாவீது கொண்ட சவுல் கொண்டது 1000 தாவீது கொண்டது 10,000 என்று கோலியாத்தினுடைய 7 பள்ளத்தாக்கு அடிவாட்டுல நடந்த விஷயத்தை சனம் இப்படி கதைச்சதோட அங்க பிரச்சனை கிளம்பிச்சு. கனவேர் நினைச்சாங்க தாவீது அரச கதிரைக்கு ஆசைப்படுறாரு. தாவீது அதுக்காகத்தான் பெரிய போராட்டங்கள் எல்லாம் போரிட்டு தானே முன்னுக்கு போய் எல்லாம் செய்யறாரு. ஏதோ தன்னை பெரிய பிரபலமான ஆளா காட்ட விரும்புறாரு. ஆனா தாவீது அப்படி வரவே இல்லை. தாவீது 7 பள்ளத்தாக்குல சகோதரங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வந்தையாள் அப்பாவோட ஆரம்பிச்சு கொண்டிருந்தவன் வந்து போட்டு திருப்பி போயிட்டான். அந்த சண்டையில கொண்டு போட்டு கொடுத்து போட்டு அவன் எல்லாம் போயிட்டான். திருப்பி சவுலுக்கு பே என்று சொல்லி கடைசியில் அதுல வீணவாசிக்கத்துக்கு அந்த திறமை யாருல கூட இருக்கின்ற அந்த வரத்தை கண்டு கடவுள் வரங்களை எப்படி பயன்படுத்துறான் பாருங்க, எப்படி லிங்கலை கொண்டு வர அயல அந்த வரத்தை பயன்படுத்தி ஈசாயே உங்க மகனை அனுப்பி எனக்கு தேவையவன் என்று சொல்லி அங்க போயிருந்த அவன் வீணவாசிக்க பேவோனதை பார்த்து பிறகு தனக்கு அந்த ஆயுததாரி அவனை மாத்தினாலும் அவன் திரும்பவும் அப்பாவோட அந்த தொழில் தான் போயிட்டான். அவன் இதோட கிடைச்சப்ப நாம இங்கே அமுக்கி கொண்டு இருந்துருவோம் என்று அவன் யோசிக்கவே இல்லை. அவன் மிஞ்சி தலைவிட்டதில்லை அந்த விஷயங்கள்ல. ஆனா இருக்கிற அபிஷேகம் பண்ணியாச்சு. அப்ப திருப்பி அங்கதான் போய் நிற்கிறான் பெத்லகேமில. பெத்லகேம்ல நின்றான். அதுல நாம வேத பாதையில் அவன் ஒரு நாளும் அரசனை என்ன அபிஷேகம் பண்ணிட்டாருன்றது தெரிஞ்சபடியால அரச கதிரைக்கு உடனடியாக தன் வர்றதுக்கு ஆசைப்பட்டதும் இல்லை. இப்ப ஆனா அங்க இவன் எல்லா யுத்தங்களையும் கர்த்தர் இருந்து இவனோட வெற்றிகரமா முடிக்கிறார்ன்றதை பார்த்த பொறாம கொண்ட சவுலினுடைய சப்போர்ட் என்ன சொல்லி தொடங்கினாங்க, ஈசாட மகன் உமக்கு வேட்டு வைக்கத்தான் வந்திருக்கிறான், அவனை பார்த்து அவன் தான் உண்மை அந்த நீர் நடுங்கி கொண்டு அவன் கோலியாத்த போட்டு தள்ளினவன், அவன் பெரும் பிளான், அவன் ஒரு விதமான ஆளாத்தான் இருக்கிறான், சனம் எல்லாம் அவன் பக்கம் தான் சாயுது, அவன் கடைசியில ஒரு குருவியை வேட்டியாடுற மாதிரி வேட்டியாடுற சவுல் அவனை. இப்ப அந்த விஷயத்துக்கு தான் சங்கீதம் பாடப்படுது. கர்த்தாவே என்ற இதயம் இருமாப்புள்ளதல்ல, ப்ரௌட் இல்லை என்ற இதயத்தில், என்ற கண்கள் மேட்டிமையானவர்களும் இல்ல, பிரைட் இல்லை என்ற கண்ணில். நான் நடக்கிறது நான் பார்க்கிற விதமே இவளுக்கு என்ன எனக்கு என்ன என்ன கடவுள் அபிஷேகம் பண்ண எனக்கு நான் தானே இருக்க போறேன் கடைசியில் நான் அப்படி நினைச்சதும் இல்லை. பெரிய காரியங்கள்லையும் எனக்கு மிஞ்சின வேலைகள்லையும் நான் தலையிட்டதும் இல்லை. உனக்கு நல்லா தெரியும். கூப்பிட திருப்பி திருப்பி ஆட்டுக்கு பின்னால நான் போய் நின்றான். தாயின் பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்துமாவை அடக்கி அமரப்பட நீர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறேன். உம்முடைய நாமத்துக்கு கெடுதல் வருது என்று தெரிஞ்ச நேரத்தில் தான் என் ஆத்துமா எகிறினது. பாஞ்ச நான் நேரா பள்ளத்தாக்குல கோலியாத்த ஒரு அதுக்கு நான் கணக்கு ஒன்றும் ட்ரைனிங் எடுத்துட்டு போகலையா ஆண்டவர், நீ தந்த வரங்களை பயன்படுத்தி அடிச்சுட்டு அவன் பட்டை தலை போட்டுட்டு தலையை கொண்டு கொடுத்துட்டு நான் போயிட்டேன். வாழ் வந்து சேர்ச்சில வச்சாச்சு. நான் கண்டேன் சொல்லி வீட்டையும் கொண்டு எந்த ஆத்மாவை அமர பண்ணினேன். நீர் என்ன அபிஷேகம் பண்ண அபிஷேகத்துக்குரிய டைம் வரும் வரைக்கும் நான் ஒரு நாளும் அந்த கதிரைக்கு ஆசைப்பட்டதில்லை. நீர் தான் என்ன உனக்கு வேற மகன் இல்லையான்னு கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணி வச்சேன். நான் அரசனாக ரோணம் கற்பனை செய்து என் அம்பிஷன் ஆகி இருக்க இல்லை. எனக்கு தந்த வேறத்தை கடவுள் பயன்படுத்துறது எப்ப சந்தர்ப்பத்தில் பயன்படுத்த. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, ஏதோ நான் ஆசைப்பட்டு இதுக்கு அலைகிற மாதிரி இல்லை சொல்லி இருக்கிறாங்க. பிள்ளைகளை நாங்கள் வேலைக்கு தொழிலுக்கு அவர்களை வருமான உழைப்புக்கு வைக்க அதுக்காக அலைகிற ஆக்களா வரம் இல்லாத வேலைகளுக்கு அலைஞ்சு கொண்டு திரிய வைக்கிறார். அதுக்காக எப்படியாவது அது கிடைச்சிடுவோம். வரம் இருக்குதா அந்த வரத்தை 20 வயசுல டெவலப் பண்ணினியோ அப்படிக்கு பொருத்தமானவர்கள் கொண்டு வை பிள்ளைய. அதுக்கு மண்டாடல் அந்த காவிய மண்டாடல் ஆண்டவரே நான் அங்க மிஞ்சின காரியத்துல செலவிட்டனா, எனக்கு மிஞ்சின எனக்கு தராத வரத்துல நான் அங்க இடப்பட்டனா, அல்லது ஆண்டவரே வேற எந்த கருமத்துல வேலையில நான் மிஞ்சி போனான்
ஐயா நான் என்ன நீ இதயத்தை ஆராயிர கடவுள் என்ற இதயத்துல அப்படிப்பட்ட ஒரு பெருமை முருமாப்பும் இருந்ததோ நான் இந்த வேலையை என்ற பிள்ளைக்கு கொடுக்க நான் யோசிக்க இல்லை ரெண்டா ஜபிக்கலாம் ஜபிச்சா கர்த்தர் எல்லா தீங்கிலும் இருந்து காப்பேன் கர்த்தர் எல்லாருக்களையும் உயர்த்தி வைப்பார் அவர் அந்த வரத்தை கொடுத்து வச்சிருக்கிறார் ஆனா நாங்கள் அதுக்காக அதுக்கு அலைய இல்ல தந்திருக்கிறத சாதாரணமா நாங்கள் எங்களுக்கு முன்னாலே என்ன தொழில் இருந்ததோ அது அந்த காலத்துல நான் சொன்னாலும் அந்த மேப்பும் முக்கியமான ஒரு தொழில் அதுல தகப்பனுடைய அந்த பிசினஸ் அவர் பார்த்தார் பள்ளிக்கூடம் போய் தாவீது படிச்ச ஆட்கள் இல்லை அவங்களெல்லாம் படிச்சதெல்லாம் சர்ச் பள்ளிக்கூடம் தான் அவங்களுக்கு சர்ச் ஸ்கூல் தான் ஸ்கூல் அது ஓய்வு நாள் தோறும் அவங்க படிப்பிச்ச பாடங்கள் அதுதான் அவங்களை ஞானம் உள்ளவர்கள் ஆக்கினார் அவங்க வீடுகள்ல குடும்ப ஜபத்தை தகப்பன தங்களோட தொழிலோட இருந்து பழக்கினார் கர்த்தரை அறிஞ்சவர்கள் கர்த்தரை தேடுகிறவர்கள் சகலத்தையும் அறிவார் என்ன அர்த்தம் கர்த்தரை சரியா தேட வழிகிட்டா அவர் சொன்னபடி அவர் வச்சிருக்கிற வரங்களை நாம் அடையாளங்கண்டு அதை தட்டி எழுப்ப வழிகிட்டா தேவையான அறிய வேண்டிய அவ்வளவு கடவுள் எங்களுக்கு அந்த அறிவுகளை தர்ற கர்த்தரை தேடுகிறவர்கள் சகலத்தையும் அறிவார் ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறவனுக்கு ஜென்ம சுபாவான மனுஷனை விட ஞானம் கூட அதனால நாம சொன்ன மாதிரி பிரம்பையும் புத்தி சொல்லுதையும் அந்த பிள்ளை வளர்க்கிற அந்த வயசுக்குள்ள ஒழுங்கா பயன்படுத்தி செய்தா பிதம்பும் கடிந்து ஞானத்தை கொடுத்து ஞானமாகிய கிறிஸ்து அதை சொன்னபடி எங்களுக்குள்ள பிள்ளைகளுக்கு அந்த வரங்களை ஜொலிக்க பண்ணியிருப்பார் அதனால நாம ஜபிக்கிறதுக்கு ஏற்ற விதத்தில் அந்த தொழில பிள்ளைகளை கொண்டு நம்ம விட வேணும் ஏதோ ஒரு தொழில் செய்வோம் என்ன செய்யறது ஏதோ ஒன்றுல விடுவோம் பார்ப்போம் எப்படி வருது இப்ப பார்ப்போம் இப்போதைக்கு பார்ப்போம் இது என்ன 20 வருஷமா என்ன பார்த்த நாமல் நம்ம பிள்ளைகளை ஆத்தமர் என்னத்தை பார்த்த பிள்ளைகள் என்ன இருக்குது ஏன்னா அவன் வீட்டுல கூட நிக்கிறையாக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் எது கூட வருது அல்ல தகப்பன்னர் டெஸ்ட் ரிப்போர்ட்ல என்னதை பார்த்தது எது கூட மார்க்ஸ் என்ன மார்க்ஸ் எதுல கூட நிக்க என்ன அப்படி என்ன இது அதுக்கு தேவையான அடியை போட்டு தேவையான வளங்களை கொடுத்து சரியான கவனத்தை திசை திருப்பி விஷயங்களை நிப்பாட்டி அவங்கள இளம் பிரியாயத்துல நுகத்தை சுமக்க வச்சிருக்க வேணும் எல்லாம் இளம் பிரியாயத்துல நுகத்தை சுமக்க வச்சிருக்கோம் இளம் பிரியாயத்துல இலகுவாக்கி விட்டா 20 வயசுக்கு பிறகு அது இலகுவாகவே வாழ்க்கை போயிடும் அது கேவலமா போயிடும் அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை நுகம் சுமக்க பல இப்ப கிணறு புதுசாயிலும் இந்த நவீன இதுல நாங்கள் ஹார்ட் ஒர்க் செய்யறதுக்கு யோசிக்கல நாங்கள் ஸ்மார்ட் ஒர்க் செய்யறது இந்த வாய்ச்சவடானுக்கு ஒருவருக்கும் குறைச்சல் இல்லை ஆண்டவர் சொல்ற நுகத்தை சுமக்க பழக்கு சின்ன வயசுல நுகம் சுமக்கிறா ஹார்ட் ஒர்க் சரியான நுகம் கடின உழைப்பு ஆனா இப்ப கடினமான உழைக்கிறதுல நீங்க ஸ்மார்ட்டா உழைச்சா காணும் அது ஸ்மார்ட்டா உழைக்கிறது அதான் ஸ்மார்ட்டா உழைச்சு ஸ்மார்ட் போன்களோட திரிவுகள் எல்லாரும் நோண்டிக்கொண்டு மற்றபடி ஒரு ஸ்மார்ட்டும் வாழ்க்கையில் ஒரு 20ஆம் நூற்றாண்டுல சயின்டிஸ்ட் சொல்லி கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் விரல் விட்டுதான் என்ன 1 2 3 வேற ஒன்றும் இல்லை அதுலயும் கூட நம்மளுடைய கடினமா உழைச்ச பரிசுத்தவான்கள் கண்டுபிடிச்சாங்க எம்ஆர்ஐ ஸ்கேனிங் டாக்டர் டெமேடியன் எம்ஆர்ஐ ஸ்கேனர் சமுதாயத்துக்கு பொதுநலவாயத்துக்கு எவ்வளவு பிரயோசனமான விஷயம் எவ்வளவு பிரயோசனமான கண்டுபிடிச்சாங்க 1970ஆம் ஆண்டு 80ஆம் ஆண்டுகள்ல அப்படியே 1 2 கண்டுபிடிப்புகள் சமுதாயத்துக்கு சரியான பிரயோசனமான கண்டுபிடிப்புகள் மற்றபடி சயின்டிஸ்ட் என்று சொல்லி ஒண்ணு எல்லாரும் ஸ்மார்ட்டா வேலை செய்யறோம் ஹார்டா வேலை செய்யறது இல்லை அப்படி ஒரு விசத்தனமான பைபிள் சொல்லுது இல்ல எங்களுக்கு அப்ப இருந்தே நாம வீட்டுல பார்க்கிறோம் அவன் ஜாக்கோபு சொன்னான் நான் கண்முழிச்சு பகல்லையும் குளிர்லையும் இரவிலையும் வெயிலுக்குள்ள நின்று எவ்வளவு பிரயாசப்பட்டு பணத்தையும் சம்பாதிச்சனான் நான் ஸ்மார்ட்டா சம்பாதிச்சனான் சொல்ல எவ்வளவு ஹார்டா சம்பாதிச்சனான் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சனான் ஏன்னா நாங்கள் சொல்லிட்டோம் எங்களுக்கு தெரியும் ஆதியா 3க்கு பிறகு ஒருவரும் ஸ்மார்ட்டா வேலை செய்யலாது அது ஆதியாம 3க்கு முன்னு ஸ்மார்ட்டா வேலை செய்திருக்கலாம் ஆனா பாவம் வந்த அப்புறம் ஆண்டவர் சொன்னார் நீ கஷ்டப்படுத்து தான் வேலை செய்வேன்
கடவுளே சொல்லிட்டார் கஷ்டப்படுத்துதான் வேலை செய்ய வேண்டாம். இவன் கடவுளுக்கு எதிராக கஷ்டப்பட தேவையில்ல, ஸ்மார்ட்டா வேலை செய்யலாம். எனவே கடவுளோட கங்கணம் கட்டிக்கொண்டு நிக்கிறேன். நம் தங்கட வாய்ச்சவடால கடவுள் அப்படியோ சரி அப்ப வேலை செய்து காட்டுங்க எனக்கு. அதனால நாம நம்மட பிள்ளைகளை இந்த இன்னும் நமக்கு காலம் இருக்குது, இன்னும் காலம் போகல. நம்மட சேஜில இருக்கிற ஆக்களுக்கு இன்னும் காலம் போகல பிள்ளைகளுக்கு. அதனால சீரியஸா தகப்பன் தாய்மார் 15 வயசுக்குள்ள அடையாளம் கண்டுகோள், 15 வயசோட சரியா கவனிச்சுட்டு நல்லா மூளை நல்லா திறமா இருக்கா படிக்க போறா, அது மூளை வேற ஒண்ணுல நல்ல திறமா இருக்குன்னா தொழில் படிப்பு. இந்த 2 வழிகாட்டலை நாங்கள் சரியாக கவனிக்கணும். ஒன்று வரமும் தொழில் பழக்கிற இடமும் பொருத்தமா இருக்கணும். 2வது அந்த வரத்துக்கும் தொழில் பழகிற இடத்துக்கும் பொருத்தமா இருந்தா தான் கடவுள்கிட்ட மண்டாடலாம், ஆசிர்வதியும். இல்லாட்டி ஜபிப்ப கடவுள் கேட்க மாட்டேன், அது மடிக்கே திரும்பி வரும். அதுல இந்த 2 நாம கவனமாயிருந்து நம்மளுடைய பிள்ளைகளை அந்த முழுமை பருவத்தில் தொழிலை நோக்கி பிள்ளைகளை நாமல் நகர்த்துவமாக. கத்தராமே கிருபையாய் தொடர்ந்து எங்களுக்கு இருப்பார். ஆமென் ஆமென்.